இப்போ வந்து பார்த்தா வச்சுக்கோங்களேன், நம்ம ஆ ஏடபிள்யூஎஸ்லயே வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க சர்டிஃபிகேஷன் யாராவது கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஏதாச்சும் ஒரு சர்டிஃபிகேஷன் கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து ஒரு பெனிஃபிட் ஒண்ணு ஏடபிள்யூஎஸ்லயே குடுப்பாங்க வந்துட்டு. ஓகேவா? நான் இது வந்து முன்னாடி எடுத்து வச்சிருந்தது. ஓகே. ரீசெண்டா வேணும்னு சொல்லிட்டு எடுத்து வச்சிருந்தேன். இதுக்கப்புறம் இன்னும் என்ன மாறி இருக்குன்னு தெரியல. பட் வந்து பார்த்தோன்னா, இப்போ நீங்க சர்டிஃபிகேஷன் முடிச்சிருந்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து தனியா ஒரு லிங்க் ஒண்ணு அனுப்பிச்சு வைப்பாங்க. நீங்க அந்த டிஜிட்டல் இதில போய் ஜாயின் பண்ணிக்கலாம். அதில வந்து பார்த்தோன்னா வச்சுக்கோங்களேன், இப்போ வந்து ஜஸ்ட் வந்துட்டு எக்ஸாம்பிளுக்கு இப்போ நீங்க வந்துட்டு இபிஎஸ் வால்யூம் பத்தி என்கிரிப்ஷன் ரிலேட்டடா பார்க்கணும்னா நீங்க பார்த்துக்கலாம். அங்க டிரான்சிஷன் இருக்கும். இப்போ நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்து இந்த லிங்க்ல வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் ஸ்லோவா இருக்குது. இங்க இருக்கு பாருங்க. ஜஸ்ட் வந்து இதே தான். இது வந்து இன்னும் சரி இதை ஓப்பன் பண்ணிக்கலாம். இங்கே இருக்கு பாருங்க. ஜஸ்ட் வந்து டிரான்ஸ்கிரிப்ட்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஜஸ்ட் இந்த லிங்கை உங்களுக்கு அனுப்பிச்சி வைக்கிறேன். இன்கேஸ் வந்து நீங்கள் எக்ஸாம் முடிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஏதாவது ஒரு எக்ஸாம் முடிச்சிருந்தா போதும். இல்லாட்டி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க யாராவது எக்ஸாம் முடிச்சிருந்தாங்கன்னா அவங்களுடைய யூசர் நேம் பாஸ்வேர்டு வச்சு கூட நீங்கள் வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது ஜஸ்ட் வந்துட்டு வாட் இஸ் வாட் நிறைய கொடுத்துருப்பாங்க. இங்கே வந்துட்டு நீங்கள் ஏடபிள்யூஎஸ் வெல் ஆர்கிடெக்டட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஏடபிள்யூஎஸ் க்ளவுட் ப்ராக்டிஷனர் எசென்சியல்னு சொல்லிட்டு இது வந்து ஃப்ரெஞ்சில் இருக்குது. இதே இது இங்கிலீஷ்லேயும் இருக்கும். நீங்கள் வந்து தேடி பார்க்கணும் உள்ளே போயிட்டு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா இங்கே வரிசை நிறைய இருக்குது வந்துட்டு. நீங்கள் மார்க்கெட் பிளேஸ் பற்றி பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து இதெல்லாம் நான் சொல்கிறேன் உங்களுக்கு மேக்ஸிமம் வந்துட்டு ஐஓடினா என்ன இதெல்லாம் வந்து ஐஓடிலாம் எனக்கு ரொம்ப தெரியாது. பட் வந்து கான்செப்ட் தெரியும். கான்செப்ட் உங்களுக்கு சொல்லிடுவேன். நான் வந்து இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இவர் தமிழுக்கு தான் சொல்கிறது. இது வந்து பார்த்தோன்னா இது வந்து டேட்டா பைப்லைனு அதுக்கப்புறம் வந்துட்டு கோட் ஸ்டாரு கோட் பைப்லைனு கோட் கமிட்மெண்ட்டு கோடு பில்டு இதெல்லாம் இருக்கு இல்லையா? இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் வந்துட்டு டெவலப்மெண்ட் ரிலேட்டடாக தான் இருக்கும். இதை வந்து ஜஸ்ட்டு நீங்கள் பேசிக்காக தெரிஞ்சுக்கலாம் என்னன்னு சொல்லிட்டு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கோடு பைப்லைன் சாரி இது ஆமாம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா பைப்லைன் இருக்கு இல்லையா? டேட்டா பைப்லைன் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே வந்து வந்துடும். ஜஸ்ட் வந்து இது ஒரு நிமிஷம். இப்போ வந்து நீங்கள் லான்ச் கொடுத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு அதோட வீடியோ ஓப்பன் ஆகும். இதை இது வந்து பேசிக் தான் எடுத்திருப்பாங்க. Hi, this is Alan Meridian with the AWS Training and Certification team. Today I will give a brief AWS compute and storage services as well as சம்டைம் உள்ள லாகின் custom Unix or Linux shell command as an இந்த மாதிரி தியரிட்டிக்கல் இருக்கும், ப்ராக்டிக்கலும் சம்டைம் இருக்கும். build it from scratch using the build using architect function. இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து எப்படி ஓப்பன் பண்ணி எப்படி கனெக்ட் பண்ணி ஒர்க் பண்ணணும்னு சொல்லிட்டு இவங்களும் சொல்லியிருப்பாங்க. வந்து இது வந்து ஒன்லி ஏடபிள்யூஎஸ் உடைய ட்ரைனிங் வந்துட்டு நீங்கள் எக்ஸாம் முடிச்சிருந்தீங்கன்னா தான் இது வந்து லாகின் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு வந்துட்டு நான் அந்த லிங்க் அனுப்பிச்சி வைக்கிறேன். நீங்கள் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி பாருங்கள். இன்கேஸ் உங்களால் க்ரியேட் பண்ண முடியல என்னென்னா ஜஸ்ட் வந்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க யாராவது சர்டிஃபிகேஷன் முடிச்சிருந்தாங்கன்னா அவங்களுடைய யூசர் நேம் பாஸ்வேர்டு வாங்கிக்கோங்க. வாங்கிக்கிட்டு உள்ளே போய் இதை நீங்கள் இந்த லிங்க்கை ரிஜிஸ்டர் பண்ணி பண்ணிக்கலாம். பட் வேறு ஏதாவது பண்ணிடாதீங்க. வேறு சர்டிஃபிகேஷன் அவங்க ஏதாவது பண்ணி வச்சுருந்தாங்கன்னா அதை எதுவும் பண்ணிடணும். பட் ரிமைனிங் வந்து நீங்கள் இதெல்லாம் பார்த்துக்கலாம். வந்து பார்த்தீங்கன்னா I'm going to use one that's from a template. We have templates in the then we'll go through and add a few things to that. Here's ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் உங்களுக்கு நிறைய யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த இது எல்லாமே பேசிக்லாம் நிறைய கொடுத்துருப்பாங்க. ஏன் பண்ணுறோம் எதுக்கு பண்ணுறோன்ற இன்ஃபர்மேஷன் எல்லாமே இங்கே இருக்கும். ஓகேவா? இது வந்து எல்லாருக்குமே இருக்கும். நான் எல்லாருக்குமே பண்ணல. பட் வந்து பார்த்தோன்னா ஒரு சிலதுக்கு மட்டும் தான் பண்ணியிருக்கேன். இன்னும் நிறைய பண்ணணும்னா பண்ணலாம். இங்கே வந்து பார்த்தோன்னா ஜஸ்ட்டு நீங்கள் இது கொடுத்தீங்கன்னா அதுக்கப்புறம் இங்கே உள்ளே வந்துடும். உள்ளே போயிட்டு இங்கே நிறைய வந்து ரிஜிஸ்டர் பண்ணாத கூட இருக்கும். லேர்னிங் லைப்ரரியா இல்லை லேர்னிங் பார்த்தான்னு தெரில. இப்போ இதுக்கு பார்த்தோன்னா டொமைன் பார்த்தீங்கன்னா இங்கே எல்லாமே இருக்கும். டொமைன் வந்து டோட்டலாக நீங்கள் பார்த்துக்கலாம். அது மாதிரி இங்கே வந்து பார்த்தோன்னா டிஜிட்டல் ட்ரைனிங்னா எத்தனை இருக்குன்னு சொல்லிட்டு இங்கே வந்துடும். அதுக்கப்புறம் கிளாஸ் ரூம் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா இங்கே வந்து தனியாக கோர்ஸ் வந்து வந்துடும். இதுலேயும் நீங்கள் வந்து உள்ளே போகிற மாதிரி இருந்தால் நீங்கள் பார்த்துக்கலாம்னு நினைக்கிறேன். இப்போ வந்து ஜஸ்ட்டு கிளிக் பண்ணால் தெரியும் அப்படின்ட்டு. இது வந்து ஜஸ்ட்டு 5 டேஸ்க்கு முன்னாடி வந்து போட்டிருக்கிறாங்க.
ஓகே ஓகே. இதே தான் நானும் சொல்கிறேன் வந்துட்டு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்துட்டு நீங்கள் வந்து கிளாஸ் வேணும்னா எல்லாமே இது பண்ணிக்கலாம். இங்கே உள்ள வந்து விர்ச்சுவல் லொக்கேஷனு இது வந்து அமௌண்ட் தான் நினைக்கிறேன் இது வந்துட்டு. நான் இது உள்ளெல்லாம் பார்த்ததில்ல. மேக்ஸிமம் எனக்கு வந்துட்டு இந்த மாதிரி போகிறத விட எனக்கு வந்து என்ன சொல்கிறதுன்னா டாக்குமெண்ட் ரிலேட்டடாக வந்து எனக்கு படிக்கிறது ரொம்ப பிடிக்கும் வீடியோவோட. ஏன்னா அதெல்லாம் வந்து ரொம்ப இதுவாக இருக்கும். ஓகேங்களா, எனக்கு வந்து அதான் மெயின் வந்துட்டு வீடியோஸ் வந்துட்டு பார்க்கலாம். பட் வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய வீடியோஸ் இருக்குது. இதை பாருங்கள். இது வந்து இன்கேஸ் உங்களுக்கு வந்து நிறைய பேர் வந்து எனக்கு வீடியோ பார்த்தா தான் வந்து என்னால் பண்ண முடியும், என்னால் படிக்கவும் முடியாதுன்ட்டு தான் நிறைய பேர் சொல்லுவாங்க என் ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம். டாக்குமெண்ட் படிக்கிறத விட ஒரு வீடியோவாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு எனக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு வந்து இது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் எல்லாமே இருக்காது, பேசிக் தான் இருக்கும். நீங்கள் ஜஸ்ட் எல்லாமே இன்ட்ரொடக்ஷன் அந்த மாதிரி தான் இருக்கும். இது அட்வான்ஸும் தனியாக இருக்கும். நீங்கள் வந்து உள்ளே போய் ரிஜிஸ்டர் பண்ணி தனியாக பண்ணிக்கணும். இது நான் வந்து இன்னொரு நாள் வேணால் தனியாக உங்களுக்கு வந்து சொல்கிறேன் எப்படின்னு சொல்லிட்டு. இப்போதைக்கு நான் ஜஸ்ட் வந்து உங்களுக்கு லிங்க் மட்டும் கொடுத்துட்றேன், இதை பாருங்கள். ஓகேவா, நான் தனியாக எடுத்து வச்சுருக்கேன் இந்த லிங்க் வந்துட்டு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், இதை க்ளோஸ் பண்ணிடலாம். வேறு என்ன இருக்குன்னு பார்த்தலாம். இது சர்டிஃபிகேஷன் ரிலேட்டடாக இருக்கும். நீங்கள் என்னென்ன சர்டிஃபிகேஷன் பண்ணியிருக்கீங்க எல்லாமே இங்கே பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் சர்டிஃபிகேஷன் வேணுனாலும் நீங்கள் வந்து இங்கே சர்டிஃபிகேஷன் வந்துட்டு இது பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா இது லேர்னிங் லைப்ரரி டேஷ்போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா டேஷ்போர்ட்லேயும் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்துட்டு ஒரு சில ஃபண்டமெண்டல்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இதையும் நீங்கள் வந்து ஃபுல்லாக வந்து வீடியோவாக பார்த்துக்கலாம். எல்லாமே எவ்வளோ மினிட்ஸு என்னைக்கு வந்து இது அப்லோட் பண்ணாங்க இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்துடும். இதில் வந்துட்டு இவ்வளோ இருக்குது வீடியோஸ் வந்துட்டு. இதையும் பாருங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு டோட்டலாக 28 தான் இருக்குது இங்கே வந்துட்டு. ஓகேங்களா, இதையும் பாருங்கள். நீங்கள் எக்ஸாம் முடிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து அவங்க வந்து என்ன கொடுப்பாங்கன்னா ஒரு பேட்ச் செட் மாதிரி ஒன்று கொடுப்பாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களே வந்து லிங்க்டின் எல்லாத்துலேயுமே நீங்கள் எக்ஸாம் கம்ப்ளீட் பண்ண மாதிரி இது இமீடியட்டாக வந்துடும். உங்களுக்கு வந்துட்டு கங்க்ராச்சுலேஷன் ஒரு மெயில் வரும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா செப்பரேட்டாக லிங்க்ஸ் நிறைய இருக்கும் உங்களுக்கு வந்துட்டு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய குரூப் தனியாக இருப்பாங்க, அதுலேயும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லிங்க்டின்னு இந்த மாதிரி ஃபேஸ்புக்கு எல்லா இதுலேயுமே வந்து உங்களுக்கு லிங்க் வந்து ஆட்டோமேட்டிக் நீங்களே உள்ளே போய் ஜாயின் பண்ணிக்கலாம். நான் எதுவுமே ஜாயின் பண்ணலை. ஓகேவா, நீங்கள் இன்கேஸ் எக்ஸாம் முடிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் உங்களுடைய லிங்க்கை போய் பாருங்கள். பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. வெல்கம் லிங்க் பார்த்தீங்கன்னா அதில் இருக்கும். இல்லாட்டி நாளைக்கு நான் அதை ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இது ஒரு பார்ட். உங்களுக்கு மெட்டீரியல்ஸ் வந்துட்டு நீங்கள் வந்து ஏன்னா ஒரே ஒரு மெட்டீரியல் மட்டும் நீங்கள் வந்து ரெஃபர் பண்ணால் உங்களுக்கு போர் அடிக்கும் நிறைய வந்துட்டு. ஓகேவா, அதனால தான் நான் மல்டிபிள் லிங்க்ஸ் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன். அப்பப்போ வந்து நான் வந்து யூஸ் பண்ணுறதை கொடுக்குறேன் உங்களுக்கு வந்துட்டு. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா இது எல்லாமே அதே தான். இது எல்லாமே நீங்கள் இது பண்ணிடலாம். இது நான் க்ளோஸ் பண்ணிடுறேன் அது வந்துட்டு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ வந்து கவர்மெண்ட்டே வந்து நமக்கு வந்துட்டு ஃப்ரீயாக வந்துட்டு சர்டிஃபிகேஷன் வந்து கொடுக்குறாங்க. எனக்கு கூட ஒரு வாட்ஸ்அப் ஒன்று வந்திருந்தது. ஓகேங்க, நீங்கள் எம்எஸ்எம்இயில் வந்து நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ரிஜிஸ்டர் பண்ணால் நீங்கள் க்ளவுட் சர்டிஃபிகேஷன் பண்ணுறதுக்கு அவங்க வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க. 5000 இல்லாட்டி 6000 நினைக்கிறேன். கூகுளில் போட்டால் வந்துடும். நீங்கள் அதை பாருங்கள். இல்லாட்டி எனக்கு ஏதோ ஃபார்வர்ட் பண்ணியிருந்தாங்க, அது இருந்துச்சுன்னா நான் உங்களுக்கு அனுப்பிச்சி வைக்கிறேன். அதையும் வந்து நீங்கள் பாருங்கள் வந்துட்டு. சர்டிஃபிகேஷன் இன் கேஸ் வந்து எனக்கு என்னால் அமௌண்ட் நிறைய பே பண்ண முடியாதுன்னா நீங்கள் அது மாதிரி பார்க்கலாம். இப்போது நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு சர்டிஃபிகேஷன் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்பெஷலிஸ்ட்டாக நீங்கள் போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து பார்த்தோன்னா விபிசிஓ இல்லாட்டி வந்துட்டு இப்போ விபிசி மீன்ஸ் நெட்ஒர்க் ரிலேட்டடான நெட்ஒர்க் ஸ்பெஷலிஸ்ட் இல்லை டிபி ஸ்பெஷலிஸ்ட்டு இல்லாட்டி அட்மின் ரிலேட்டடாக நிறைய ஸ்பெஷலிஸ்ட் வந்து இருக்கிறாங்க. சர்டிஃபிகேஷனில் வந்து லிஸ்ட் நிறைய இருக்குது. ஓகேவா, அதில் வந்து நீங்கள் ஏதாவது பண்ணணும்னா அதுக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா $300 வந்து மினிமம் 20,000 வரும். ஓகேவா, சம்டைம் வந்து அவங்களே ஆஃபர் கொடுப்பாங்க. உங்களுக்கு வந்து ஆல்ரெடி நீங்கள் சர்டிஃபிகேஷன் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த சர்டிஃபிகேஷன் பண்ணால் உங்களுக்கு வந்து 50% வந்து ஆஃபர் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஏடபிள்யூஸ்லேயே கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதனால் அதையும் பாருங்கள். நான் அதை அந்த இன்ஃபர்மேஷன் நான் சர்ச் பண்ணி கொடுக்குறேன் உங்களுக்கு வந்துட்டு. அதுவும் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்கேஸ் நீங்கள் ஏதாச்சும் ஈவன் க்ளவுட் ப்ராக்டிஷனர்லாம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து 7,000 இல்லை 6,000 அந்த மாதிரி தான் வரும். அது பேசிக் திங்ஸ் தான் வந்துட்டு. அதுவும் வேணுன்னா நான் தம்ஸ் இருக்குது, அதுவும் உங்களுக்கு வேணுன்னா சொல்லுங்கள், நான் கொடுக்குறேன் வந்துட்டு எப்படின்னு சொல்லிட்டு. பட் அது வந்து உங்களுடைய ரிஸ்க் தான் வந்து நீங்கள் தான் படிச்சுக்கணும் எல்லாமே வந்துட்டு. ஏன்னா 300 இல்லை 400 கொஸ்டின்ஸ் இருக்குது அதில் வந்துட்டு. இல்லை நீங்கள் வந்து யூடியூமில் போய் பார்த்தீங்கன்னா யூடியூமில் நிறைய வந்து தம்ஸ் வந்து அவங்களே ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஜஸ்ட் நீங்கள் 3 பேர் 4 பேர் சேர்ந்து கூட வாங்கிக்கலாம். ஒரு மினிமம் வந்துட்டு சம்டைம் வந்து ஆஃபர் கொடுப்பாங்க. 350 இல்லாட்டி 420 இந்த மாதிரி கொடுப்பாங்க ஆஃபர் வந்து அமௌண்ட்டு. நீங்கள் அதில் போய் கூட நீங்கள் பார்த்துக்கலாம் சர்டிஃபிகேஷனுக்கு வந்துட்டு.
ஓகே. நீங்க ஏன்னா தம்ஸ பார்த்து படிக்கிற மாரி இருந்தா, நீங்க வந்து ப்ராக்டிஸ் வந்து நீங்க ஒரு சைடு பண்ணிக்கோங்க. சர்டிஃபிகேஷன் வந்து நீங்களே வந்து தம்ஸ பார்த்து படிச்சு பண்ணிக்கலாம். வீட்லயே வந்து இப்ப எழுதிக்கலாம் எக்ஸாம் வந்துட்டு. அதையும் பார்த்துக்கோங்க. இப்ப இந்த இந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, இவங்களே வந்து ஆர்க்கிடெக்சர்லாம் நெறைய குடுக்குறாங்க. ஓகேவா? அதனால வந்து இதையும் நான் வந்து உங்களுக்கு அனுப்பிச்சு வைக்கிறேன் எப்படின்ட்டு. எக்ஸாம்பிள் இத கிளிக் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆர்க்கிடெக்ட் நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா, இவங்க வந்து செப்பரேட்டா வந்து குடுக்குறாங்க. என்னென்ன கோர்ஸ் கண்டென்ட் மெட்டீரியல்ஸ் வந்து எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு ரெக்கமெண்டட் லேர்னிங் ரிசோர்ஸ்னு சொல்லி கொடுத்து ஹவர்ஸ் முதல் கொண்டு டூரேஷனு இந்த மாதிரி டைப் என்னது எல்லாமே கொடுத்துருக்குறாங்க இங்கே வந்துட்டு. இதையும் வந்து நீங்கள் வந்து பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இது வந்து யூஎஸ் கவர்மெண்ட்டுன்னு நினைக்கிறேன். பட் ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக இருக்கும். நீங்கள் பாருங்கள், பார்த்துட்டு இதை வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த லிங்க் வந்து நான் உங்களுக்கு அனுப்பிச்சி வைக்கிறேன். நீங்கள் இதிலே இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே செப்பரேட்டாக இருக்குது எல்லாமே. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இது இங்கே வந்து யூஎஸ் கவர்மெண்ட் தான் போட்டிருக்கிறாங்க. பட் நீங்கள் எதுவும் அக்சஸ் பண்ணிக்கலாம் இந்த இது எல்லாமே வந்துட்டு. இதையும் பாருங்கள் நீங்கள் வந்துட்டு இதுலேயும் போனால் இந்த லிங்க்கை நீங்கள் செப்பரேட்டாக கிளிக் பண்ணி பார்க்கறனாலும் பார்த்துக்கலாம். இப்போ ஜஸ்ட் வந்து இது கிளிக் பண்ண Okay, guys, we're going to go ahead and get started. Welcome to ARC 4. If your application is applicable to all of the patterns we'll be discussing today, ஜஸ்ட் வந்து அவங்க லிங்க் ஒன்று போட்டு தனியாக வச்சிருக்காங்க. இன்கேஸ் இதை ஃபாலோ பண்ணுற மாதிரி இருந்தாலும் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். ஒயிட் பேப்பர் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்துட்டு நீங்கள் ப்ரைஸிங் லிஸ்ட்லாம் வந்துட்டு இதிலே வந்துடும். பட் இது வந்து ப்ரைஸிங் லிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்க்குறத விட நீங்கள் சைட்டில் போய் பார்க்குறதா பெஸ்ட் வந்துட்டு. நான் அது உங்களுக்கு சொல்கிறேன் எப்படின்னு சொல்லிட்டு. சைட்டில் போய் எப்படி ப்ரைஸிங் லிஸ்ட் பார்க்கணும்னு சொல்லிட்டு இங்கே வந்து இருக்கும். ப்ரைஸிங் லிஸ்ட் வந்துட்டு ஒன்று தனித்தனியாக இருக்கும். ஓகேவா? நீங்கள் வந்து எல்லாம் கால்குலேட்டர் இந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணி கூட போய்க்கலாம். இதெல்லாம் நம்ம வந்து பார்க்கலாம் ஃபியூச்சரில் வந்துட்டு. ஏன்னா இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒன்று வந்துட்டு. ஓகே, மேக்ஸிமம் வந்துட்டு நீங்கள் இது வந்து கொஞ்சம் வந்து அவங்க வந்து என்ன சொல்கிறது ப்ராக்டிக்கலாக வந்து நிறைய வந்து பிளான் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? அதனால் அந்த லிங்க்கையும் கொஞ்சம் பாருங்கள். பார்த்துட்டு நீங்கள் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னு சொல்லுங்கள், நம்ம வந்து பார்க்கலாம் ஃபர்தராக வந்துட்டு. ஓகே, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதை க்ளோஸ் பண்ணிடலாம். அந்த லிங்க் உங்களுக்கு அனுப்பிச்சி விட்டுறேன். இதை பாருங்கள். அது மாதிரி வெப்பைனர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய வந்துட்டு ஏடபிள்யூஎஸ்லேயே வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. நீங்கள் அதுவும் வந்து பார்த்துக்கலாம். அதுவும் வந்து அந்த லிங்க்லேயே இருக்கும். உங்களுக்கு வந்து நான் கொடுத்த லிங்க்லேயே உங்களுக்கு நிறைய இருக்கும். ஓகேங்களா? இது வந்து பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்துட்டு ப்ரைஸிங் டீட்டெயில்ஸ் பற்றி பார்க்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா சப்போர்ட் இதை பற்றி பார்க்கணும். நமக்கு சப்போர்ட் பிளான்ஸ் வந்து என்னென்ன பிளான்லாம் நமக்கு இருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ எல்லா இதுலேயுமே வந்து ஒவ்வொரு சப்போர்ட் தனித்தனியாக இருக்கும். டெவலப்பருக்கு ஒன்று இருக்கும், என்டர்பிரைசஸ்க்கு ஒன்று இருக்கும். ஓகேவா? அந்த மாதிரி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டெவலப்பர்ஸ் கொண்டு இருக்குது, பிஸ்னஸ் கொண்டு இருக்குது, என்டர்பிரைசஸ் கொண்டு இருக்குது. ஓகேவா? நீங்கள் வந்து ஃப்ரீ டயர் வந்து பார்த்தீங்கன்னா இதில் இன்க்ளூட் ஆகாது. ஸோ நம்ம இதையும் வந்து பார்ப்போம் எப்படின்னு சொல்லிட்டு. அது மாதிரி ப்ரைஸிங் பார்த்தீங்கன்னா இங்கே வந்துடும். ப்ரைஸிங்லாம் வந்து பார்த்தீங்கன்னா செப்பரேட்டாக கொடுத்துருப்பாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் எவ்வளோ பே பண்ணணும், அதுக்கப்புறம் வந்து எவ்வளோ பெர்சன்டேஜ் வந்து மந்த்லி வந்து சார்ஜ் ஆகும், இல்லாட்டி வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ்க்கு எவ்வளோ இருக்குது, என்டர்பிரைசஸ்க்கு எவ்வளோ இருக்குன்ற இன்ஃபர்மேஷன் எல்லாமே இங்கே வந்துடும் உங்களுக்கு வந்துட்டு. இது வந்து உங்களுக்கு ஃபுல்லாக வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணணும் இதையும் வந்துட்டு. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ ஓரியண்டாக தான் உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். அது போக வந்துட்டு உங்களுக்கு இன்கேஸ் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்கன்னா அப்போ வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? அதனால் வந்து இதையும் கொஞ்சம் பாருங்கள். மேபி இந்த இப்போ டெவலப்பர் இல்லை இந்த இவங்களாம் போகிற மாதிரி இருந்தால் அவங்களுக்குலாம் நிறைய இது யூஸ் ஆகாது. இது வந்து பார்த்தீங்கன்னா சிஸ்டம் டெவலப்மெண்ட்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சொல்யூஷன் ஆர்கிடெக்ட் அந்த மாதிரி போகிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் மேக்ஸிமம் நான் திரும்ப சொல்கிறது இதே தான் வந்துட்டு நீங்கள் முயற்சி பண்ணுறது டைரெக்டாக வந்து அமேசானுக்கு முயற்சி பண்ணுற மாதிரி நீங்கள் வந்து உங்களுடைய எஃபோர்ட்டை போடணும். போட்டால் தான் வந்து நீங்கள் வந்து பெஸ்ட்டாக வர முடியும். ஓகேவா? அதுக்கு வந்து நான் சொல்கிற ஒரே ஒரு சஜஷன் என்னென்னா, மேக்ஸிமம் நீங்கள் சோஷியல் மீடியாவில் வந்து நிறைய இன்ட்ராக்ட் ஆகணும். ஓகேங்களா? இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியான்றது வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து ட்விட்டர் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லிங்க்டின் மெயினாக வந்துட்டு உங்களுடைய லிங்க்டின்லாம் பார்த்தீங்கன்னா ஹெச்ஆர் பீப்புளாக நிறைய அதில் இருப்பாங்க. ஓகேவா? உங்களுடைய ப்ரொஃபைல் நீங்கள் உங்களுடைய ஸ்கில் செட் எல்லாத்தையும் அதில் அப்டேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் கால் வந்துகிட்டே இருக்கும். ஓகேவா? நீங்கள் உங்களுடைய எவ்வளோ சர்டிஃபிகேஷன் பண்ணியிருக்கீங்க அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ என்னை பொறுத்தவரை மேக்ஸிமம் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 17 சர்டிஃபிகேஷன் பண்ணி வச்சுருக்கேன் இப்போதைக்கு வந்துட்டு.
ஏடபிள்யூஎஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 சர்டிஃபிகேஷன் பண்ணியிருக்கிறேன். ஆரக்கிளில் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு ஒரு 13 சர்டிஃபிகேஷன் பண்ணி வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஐடிஐஎல் ரிமைனிங் ஒரு கோர்சஸ்லாம் வந்து பண்ணி வச்சுருக்கிறேன்ட்டு. ஓகே, நீங்கள் புதுசாக நீங்கள் வந்து நீங்களே கற்றுக்கணும். உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் வந்துகிட்டே இருக்கணும். டெக்னாலஜி வந்து நீங்கள் வந்துட்டு கற்றுக்கணும்னு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா செல்ஃப் லேர்னிங் தான் எப்பவுமே வந்து பெஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் வந்து வேறு யாரையுமே டிஃபெண்ட் பண்ணாமல் எப்படி படிக்கிறதுன்றதான் வந்து மெயின் ஸ்கோப்பே வந்துட்டு. நீங்கள் அதே மாதிரி படிக்கிறத வந்து எப்படி யூட்டிலைஸ் பண்ணணுன்றது வந்து ஒன்று இருக்குது. ஓகேவா? இப்போ டெய்லி வந்து நான் ப்ராக்டிஸ் பண்ணுறேன்னா வச்சுக்கோங்களேன், ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும் மைண்டில் நிற்காது. கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து அதை வந்து வேறு யார்கிட்டயா போய் எக்ஸ்பிளைன் பண்ணணும். எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு நீங்கள் உங்களுக்கு வந்து வாலண்டரியாக நீங்கள் வந்து வேறு யாராவது கிடைக்கலாம். இப்போ எனக்கு வந்து நீங்கள் கிடச்சிருக்கீங்க இல்லையா, அது மாதிரி தான் வந்துட்டு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இப்போதைக்கு வந்து நான் எது பண்ணுறேன், இது வந்து ஜஸ்ட் சோஷியல் ஆக்டிவிட்டி தான் பண்ணுறேன். ரிமைனிங்லாம் நான் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணிட்டேன், நிறைய பேருக்கு நான் ட்ரைனிங் கொடுத்துட்டேன். அதனால் மைண்டில் மேக்ஸிமம் எல்லாமே பக்காவாக செட் ஆயிடுச்சு. ஓகேவா? நீங்கள் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து நீங்கள் வந்து ட்ரைனிங் கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் வந்து புதுசாக கற்றுக்கிட்டே இருக்கலாம். ஏன்னா ஈஸிட்டுன்றது எப்போயுமே இருந்துகிட்டே இருக்கும். அதில் வந்து பார்த்தோன்னா புதுசாக வந்து சேஞ்ச் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஓகேவா? அதெல்லாம் வந்து ட்ரைனிங் கொடுக்கும்போது தான் மாறும். நம்ம ட்ரைனிங் கொடுக்கும்போது நம்ம இன்டெப்த்தாக உள்ளே போய் பார்ப்போம். அதனால் வந்துட்டு என்னுடைய அட்வைஸ் என்னென்னா, மேக்ஸிமம் நீங்கள் வந்துட்டு ஓரளவு கொஞ்சம் ஒரு சைடு படிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா இப்போ நீங்கள் படிக்கிறது வந்து போய்கிட்டே தான் இருக்கும். வந்து இப்போ நிறைய சர்வீசஸ் இருக்கு இல்லையா, எல்லா சர்வீசஸுமே நீங்கள் வந்து லேர்ன் பண்ணணும். ஏன்னா ஒரு சைடு படிச்சுட்டே வருவீங்க, ஒரு சைடு மறந்துகிட்டே வரும். ஓகேவா? இதுதான் வந்துட்டு நம்மளுடைய மைண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இன் ஃபஸ்ட் அவுட் தான். ஓகேவா? இப்போ வந்து எது ஃபஸ்ட்டு வருதோ அது ஃபஸ்ட்டு வெளியில் போயிடும். ஓகே, அதுக்கப்புறம் பின்னாடி வந்துகிட்டே தான் இருக்கும். பிஃபோர் மெத்தட் தான் நம்ம மைண்டு வந்துட்டு. அதனால் வந்து மேக்ஸிமம் நீங்கள் வந்துட்டு கிளாஸ் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உண்மையிலேயே ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும். நான் வந்து இது ஏன் சொல்கிறேன்னா, மைண்டில் வந்து எப்பவுமே பெஸ்ட்டாக இருக்கணும்னா நீங்கள் வந்துட்டு பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதை தான் வந்து நீங்கள் வந்து ரியல் டைமில் போகும்போது பயம் இல்லாமல் உங்களால் வந்து எல்லாமே ஒர்க் பண்ண முடியும். யாரையுமே டிஃபெண்ட் பண்ணியிருக்கக்கூடாதுன்றதான் என்னுடைய ஒரு மெயின் கருத்து வந்துட்டு. இன்கேஸ் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா சொல்லுங்கள், பார்க்கலாம் எப்படின்னு சொல்லிட்டு. ஃபியூச்சரில் வந்துட்டு வேறு ஏதாவது பண்ண முடியுமான்னு பார்ப்போம். நம்ம ஒரு கூட்டாக வந்து பண்ணோன்னா கண்டிப்பாக வந்து பண்ண முடியும். ஆளுக்கு ஒரு டாபிக் எடுத்து வேறு ஏதாவது காலேஜஸ் வந்துட்டு, இப்போ மேக்ஸிமம் காலேஜஸ்னால் நம்ம சென்னையில் உள்ள காலேஜெலாம் எடுக்க வேணாம். மேக்ஸிமம் ஊர் சைடு உள்ள காலேஜில் வந்துட்டு பசங்களாம் நம்மள மாதிரி பசங்க நிறைய பேர் வந்து என்ன சொல்கிறது, வழி தெரியாமல் நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து நம்ம வழி காட்டலாம். நமக்கு வந்து கண்டிப்பாக கடவுள் ஏதாவது ஒரு விதத்தில் நமக்கு வழி காட்டுவார்ன்ற நம்பிக்கையோடு நம்ம பண்ணணும். ஓகே, அது இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா சொல்லுங்கள், நம்ம வந்து ஃபர்தராக பார்க்கலாம். ஓகேவா? நம்ம வந்து இன்னும் நிறைய கற்றுக்கணும். இதில் வந்து பார்த்திங்கன்னா காஸ்ட் ஆப்டிமைசர் கற்றுக்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். காஸ்ட் ஆப்டிமைஸ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சொல்யூஷன் ஆர்கிடெக்ட் லெவலில் போய் உட்கார்றீங்கன்னா கண்டிப்பாக வந்து அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ப்ரைஸிங் வந்து பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்களேன், இப்போ ஒரு கஸ்டமருக்கு வந்து பார்த்திங்கன்னா மந்த்லி வந்து பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்களேன், அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு $50,000 வந்து யூஸ் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இல்லை ஒரு மினிமம் ஒரு $5,000 வந்து மந்த்லி வந்துட்டு அவங்க வந்து யூஸ் பண்ணுறாங்கன்னா அந்த $5,000 வந்து எப்படி வந்துட்டு குறைக்கிறதுன்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்கணும். அதுதான் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒன்று. ஓகேவா? அதுக்கெலாம் வந்து சொல்யூஷன் ஆர்கிடெக்ட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து AWS ட்ரஸ்டட் அட்வைசர் பெஸ்ட் ப்ராக்டிஸ்ன்னு இருக்கும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா இதுலேயே வந்து நீங்கள் வந்து நிறைய பண்ணிக்கலாம். எப்படி வந்துட்டு காஸ்ட் ஆப்டிமைஸ் பண்ணுறதுன்றதான் இதோடைய மெயின் இது வந்துட்டு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா செக்யூரிட்டி ரிலேட்டடாக இது வந்து நான் செப்பரேட்டாக உங்களுக்கு ஒரு நாள் கிளாஸ் எடுக்கிறேன். நம்ம இப்போ ஓவர்வியூ ஒரு தடவை பார்த்துடலான்றதுனால தான் இது ஓப்பன் பண்ணி வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறம் ஃபால்ட் டாலரன்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அது எப்படி செக் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இருக்கும். பெர்ஃபார்மன்ஸ் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன் வந்து இங்கே வந்து பார்த்துக்கலாம். சர்வீஸ் லிமிட் வந்து உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இதையும் வந்து ஃபுல்லாகவே பார்த்துக்கலாம். இதை பேஸ் பண்ணி வந்து நீங்கள் வந்து உங்களுடைய கஸ்டமருக்கு வந்து ஒரு ரிப்போர்ட் கொடுக்க முடியும் உங்களால் வந்துட்டு. ஓகேவா? எங்களுக்கு வந்து எவ்வளோ வந்துட்டு யூஸ் பண்ணுறோன்னு சொல்லிட்டு. இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், காஸ்ட் ஆப்டிமைசரில் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ஒரு ஈஸ்வரி இன்சூரன்ஸ் இருக்குது. ஈஸ்வரி இன்சூரன்ஸ் வந்து ஒரு 100 ஈஸ்வரி இன்சூரன்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதில் வந்துட்டு எந்தெந்த ஈஸ்வரி இன்சூரன்ஸ்லாம் அவைலபிளாக ரொம்ப யூஸ் பண்ணிகிட்டு இருக்குது, எந்தெந்த ஈஸ்வரி இன்சூரன்ஸ்லாம் யூஸே பண்ணலான்றதை நம்ம ஃபில்டர் பண்ணி ஒவ்வொன்றும் உள்ள போய் எடுக்க முடியாது. ஓகேவா? நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரஸ்டட் அட்வைசர் வந்து நீங்கள் எனேபிள் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இங்கேயே வந்து அவங்க சொல்லுவாங்க. இங்கே வந்து பாருங்கள், ஜஸ்ட் இதை மட்டும் நீங்கள் ஒரு கோ த்ரூ பண்ணிக்கலாம், மீதெல்லாம் விட்டுடலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பாருங்கள், a significant part of using AWS involves balancing your revised instance. Revised instanceனால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரிசர்வ்டு இன்ஸ்டன்ஸ்னால் மேக்ஸிமம் ஒரு த்ரீ இயர்ஸ்க்கு நீங்கள் வந்துட்டு ரிசர்வ் பண்ணி வச்சுக்கிறது. அந்த இன்ஸ்டன்ஸ் வந்து உங்களுக்கு 3 இயர்ஸ்க்கு நீங்கள் பே பண்ணிடணும் மொத்தமாக வந்துட்டு. இல்லை ஒரு ஆன் டிமாண்டுக்கு அகேன்ஸ்டாக வந்து எப்படி யூஸ் பண்ணுறதுன்றதையும் கரெக்டாக வந்து இது சொல்லும், ஆப்டிமைஸ் பண்ணும். ஓகேங்களா? அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா we guarantee this
we generate these recommendations by analyzing your on-demand usage for the past 30 daysக்கு வந்து நீங்கள் வந்து அனலைஸ் பண்ணிக்கலாம். இதனால் வந்து ரொம்ப நமக்கு வந்து ரொம்ப பெனிஃபிட் இருக்கும். ஓகேவா? இங்கே வந்து பாருங்கள், இவங்க எக்ஸாம்பிள் சொல்லியிருப்பாங்க. செக் தி அமேசான் எலாஸ்டிக் கம்ப்யூட் யூசிட்டியில் வந்து நீங்கள் யூசிட் செக் பண்ணிங்கன்னா they were running at any time during the last 14 days and alerts you if the daily CPU utilization was 10% or less and network IO was 5% or less. ஓகேவா? இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா less than 5 MB or less than 4 MB இருந்துச்சுன்னா ஆர் மோர் டேஸ் இந்த மாதிரி நீங்கள் கிடச்சதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ எக்ஸாம்பிள் வந்து இப்போ வந்துட்டு ஒரு ஒரு 100 யூனிட்ஸ் வந்துல ஒரு 30 யூனிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லெஸ் தென் 10% தான் வந்து CPU யூட்டிலைசேஷனாக எடுக்குது. அப்போ என்ன பண்ணுவோம், அது வந்து ரொம்ப கம்மியான இதுதான் உண்டு. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த மேபி அது தேவையில்லாமல் கூட இருக்கலாம். அதை வந்து நம்ம வந்து பிஸ்னஸில் வந்து டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அதை டெர்மினேட் பண்ணி விட்டுடலாம். தேவையில்லைன்னா நமக்கு வந்து அன்னெசரி அமௌண்ட் பே பண்ணிகிட்ருக்கோம். ஓகே, நெட்ஒர்க்கும் ரொம்ப கம்மியாக தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், இப்போ ஆர்டிஎஸ் எடுத்திங்கன்னா ஆர்டிஎஸ்னா டேட்டாபேஸ் ரிலேட்டடான திங்ஸ். அது அங்கே வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், அவங்க எப்படி யூஸ் பண்ணுவாங்கன்னா CPU யூட்டிலைசேஷன் பார்ப்பாங்க, பெர்ஃபார்மன்ஸ் இன்சைட் பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் கனெக்ஷன்ஸ் அந்த பர்டிகுலர் டேட்டாபேஸில் வந்துட்டு ஒரு வாரத்துக்கு எவ்வளோ ஃபார் டேவோ இல்லை ஃபார் ஹவர்ஸில் எவ்வளோ வந்து கனெக்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஆவரேஜாக பார்ப்பாங்க. பார்த்துட்டு இன்கேஸ் ஒரு டேட்டாபேஸ் இருக்குது, ஒரு PostgreSQL இல்லாட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு MySQL ரன் ஆகிட்டு இருக்குன்னா அந்த டேட்டாபேஸில் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், ஒன்லி வந்து 4 or 5 கனெக்ஷன்ஸ் தான் இருக்குன்னா அது மேக்ஸிமம் பேக்ரவுண்ட் ப்ராசஸ் கூட இருக்கலாம். ஓகேவா? அதனால் வந்துட்டு அது வந்து மேக்ஸிமம் ஒரு 14 டேஸில் ஒரு 1 மந்த்துக்கு நீங்கள் அதை மானிட்டர் பண்ணலாம். அப்சர்வேஷனில் வச்சுருந்துட்டு அது தேவையில்லைன்னா அந்த இன்ஸ்டன்ஸ்லாம் டெர்மினேட் பண்ணிட்டா உங்களுக்கு வந்து காஸ்ட் வந்து ரிடியூஸ் ஆகிரும். இந்த மாதிரி வந்து நிறைய இருக்குது. ஈவன் லோட் பேலன்சர் வந்து இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா EBS வால்யூம் வந்துட்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எலாஸ்டிக் ஐபி அட்ரஸ்லாம் செப்பரேட் அமௌண்ட் வந்துட்டு. ஓகேவா? அதெல்லாம் வந்து பார்க்குறது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சொன்னது இதுதான் வந்து ஆர்டிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஐடியல் டிபி இன்ஸ்டன்ஸ் வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் கனெக்ஷன்ஸ் டீட்டெயில்ஸ் வச்சு தான் வந்து எடுப்பாங்க. அதுக்கு இந்த மாதிரி வந்து ஒவ்வொன்றும் தனித்தனியாக இருக்குது. நீங்கள் வரிசையாக வந்து பார்க்கலாம் எல்லாமே வந்துட்டு. ஓகேவா? இது வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக வந்துட்டு காஸ்ட் ஆப்டிமைசேஷனுக்காக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி செக்யூரிட்டி வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுவும் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்துட்டு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ப்ராக்டிஸ் பர்பஸ்க்கு நம்ம என்ன பண்ணுறோம், எப்போயுமே ஐபி அட்ரஸ் வந்து இதை யூஸ் பண்ணிக்கோங்கன்னு நான் சொல்லியிருக்கிறேன். பட் ரியல் டைமாக போனீங்கன்னா மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு உங்களுடைய லோக்கல் ரவுட்டர் இருக்கு இல்லையா, அதை பேஸ் பண்ணி தான் வந்து உள்ளே வந்து செக்யூரிட்டிலேருந்து கொடுப்பாங்க. நான் வந்து கஸ்டம்ஸில் வந்து சொல்லியிருந்தேன் இல்லையா, 172. இல்லாட்டி 192.168.0.0ன்னு இருக்கும். ஓகேவா? இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 120.100.20.0 கூட இருக்கலாம். ஓகேவா? அது வந்து பார்த்தீங்கன்னா 255 ஐபி அட்ரஸ் வந்துட்டு உள்ளே அலோவ் பண்ணுற மாதிரி வந்து வச்சுருப்போம். அந்த ரேஞ்சில் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்கள மட்டும் தான் உள்ளே அலோவ் பண்ணும். ஓகேவா? அது மாதிரி வந்து உங்களுடைய நெட்வொர்க்கு லோக்கல் நெட்வொர்க் VPN இதெல்லாம் வந்து செட் பண்ணுவாங்க. செட் பண்ணி அந்த மாதிரிலாம் வந்து கரெக்டாக இருக்கா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கு இந்த ட்ரஸ்டட் அட்வைஸர் ரன் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக சொல்லிடும். உங்களுக்கு வந்து எங்கே இதுவாக இருக்குதுன்னு சொல்லிட்டு எல்லாமே சொல்லிடும். இதெல்லாம் நீங்கள் பார்க்கணும். அதுக்கப்புறம் S3 பக்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், இப்போ எக்ஸாம்பிள் வந்துட்டு பெர்மிஷன்ஸ்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து S3 பக்கெட்டில். நீங்கள் வந்து கண்டென்ட் உள்ளே இருக்கிற டேட்டாஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெயினாக வந்துட்டு என்ன சொல்கிறது, ஒரு இம்பார்ட்டன்ட் டேட்டாவாக இருக்கலாம். ஓகேவா? அது வந்து செக்யூர் டேட்டாவாக இருக்கலாம். அந்த டேட்டாஸ்க்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா பெர்மிஷன்ஸ் வந்து கரெக்டாக கொடுத்துருக்கணும். ஓகேவா? நீங்கள் இது ரன் பண்ணிங்கன்னா சொல்லிடும், இந்த பக்கெட்டில் வந்து இந்த பெர்மிஷன் ஃபுல் பெர்மிஷன் இருக்குது, ஃபுல் அக்சஸ் வந்து இல்லை பப்ளிக் அக்சஸ் இருக்குதுன்னு சொல்லிடும். ஓகேவா? அதை வந்து யார் வேணாலும் டெலிட் பண்ணலாம். கிராண்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அப்லோடோ இல்லாட்டி டெலிட்டோ அந்த மாதிரி பண்ணிங்கன்னா அது வேறு யாராவது பண்ணி விட்ருவாங்க. ஓகேவா? அது வந்து பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி தான் வந்துட்டு. அப்போ வந்து இல்லை வேறு ஏதாவது டேட்டா மாடிஃபை பண்ணுறது இல்லாட்டி ரிமூவ் பண்ணிட்டேன்னா பிரச்சனையாயிரும். அப்போ வந்து பார்த்தோன்னா நீங்கள் வந்துட்டு இந்த ட்ரஸ்டட் அட்வைஸரை ரன் பண்ணி நீங்கள் வந்து ஃபுல்லாகவே இன்ஃபர்மேஷன் எடுத்துக்கலாம். ஓகேவா? இன்கேஸ் உங்களுக்கு இந்த இது ரன் பண்ணுறதுக்கான அக்சஸ் இல்லைன்னாலும் நீங்கள் வந்து ஸ்பெசிஃபிக் டீம் வந்துட்டு யார் இது ரன் பண்ணுறாங்கன்னு பார்த்துட்டு அவங்ககிட்ட கூட நீங்கள் வந்து இந்த ரிப்போர்ட்டை வாங்கி இன்கேஸ் அனலைஸ் பண்ணணும்னா அனலைஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மல்டி ஃபேக்டர் அத்தன்டிகேஷன்ஸ். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், மல்டி ஃபேக்டர் அத்தன்டிகேஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா லாகின் பண்ணும்போது நம்ம மொபைலுக்கும் வந்துட்டு ஒரு அக்சஸ் நம்ம அப்ரூவ் பண்ணுற மாதிரியோ இல்லாட்டி அக்சஸ் கோடு வர்ற மாதிரியோ நம்ம வந்து செட் பண்ணிக்கணும். ஓகேவா? இதுக்கு வந்து நிறைய டூல் இருக்குது. இப்போ டியோன்னு ஒன்று இருக்குது, DUOன்னு சொல்லி நீங்கள் கூகுளில் போட்டீங்கன்னா வந்து டியோ அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கூகுள் அத்தன்டிகேஷன் ஒன்று இருக்குது. நம்ம ப்ராக்டிஸ் பர்பஸ்க்கு மேக்ஸிமம் நம்ம வந்து கூகுள் அத்தன்டிகேஷன் தான் யூஸ் பண்ணுவோம். இந்த ரியல் டைம்லேயும் அதே தான் இருக்கும். ரியல் டைம்லேயும் மேக்ஸிமம் அதே மாதிரி தான் யூஸ் பண்ணுவாங்க. நீங்கள் உள்ளே கனெக்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த உங்களுடைய அக்கௌண்ட்டை கனெக்ட் பண்ணுறீங்க இல்லையா, இந்த கன்சோல் வந்துட்டு
இந்த கன்சோலை கனெக்ட் பண்ணும்போதே என்ன ஆகும்னா உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு உங்களுடைய யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்து உள்ளே போவீங்க. போனோடனே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எதர் நீங்கள் வந்துட்டு மொபைல் அப்ரூவ் பண்ணுற மாதிரியோ இல்லாட்டி உங்களுடைய அந்த கோடு இருக்கும், பின்கோடு வந்துட்டு அந்த பின்கோடை வந்து உங்களுடைய கன்சோலில் கொடுக்குற மாதிரி கூட நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ரெண்டுமே வந்து நான் ப்ரீவியஸ் வீடியோவில் நான் போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். அது வந்து இல்லைன்னா நான் திரும்ப போடுறேன் வந்துட்டு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம இந்த கிளாஸ்லேயே நம்ம வந்து எல்லாமே பார்க்கலாம். ஓகேவா? இது எல்லாமே வந்து நீங்கள் வந்து பார்க்கணும் டோட்டலாக வந்துட்டு. இது எல்லாமே அனலைஸ் பண்ணுறது வந்துட்டு டோட்டலாக அதுவே சொல்லிடும். நீங்கள் ட்ரஸ்டட் அட்வைசர் நீங்கள் எனேபிள் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் என்னென்ன சர்வீஸ்லாம் வச்சுருக்கீங்களோ அந்த சர்வீஸ் ஃபுல்லாக வந்து இதை அனலைஸ் பண்ணி டோட்டலாக உங்களுக்கு வந்து ஒரு ரிப்போர்ட் கொடுத்துரும். அந்த ரிப்போர்ட்டை பேஸ் பண்ணி திரும்ப நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம் எல்லாத்தையுமே. ஓகேவா? இதுதான் வந்து இதுவும் வந்து நீங்கள் வந்து செப்பரேட்டாக பாருங்கள். நான் உங்களுக்கு இப்போ வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிடுறேன் இதை வந்துட்டு. ஓகே, இது வந்து செப்பரேட்டாக நம்ம வந்து ஒரு கிளாஸாகவும் பார்க்கலாம். நம்ம வந்துட்டு ட்ரஸ்டட் அட்வைசர் வந்து எப்படி வந்துட்டு ஒர்க் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. All participants are unmuted. இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்குதா? ஹலோ ஹலோ இல்லை டவுட் எதுவும் இல்லை இல்லையா? ஓகே ஓகே, இது நான் உங்களுக்கு எல்லாத்தையும் அனுப்பிச்சி வைக்கிறேன், நீங்கள் பாருங்கள் எப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஏதாவது டவுட் இருந்துச்சு நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கலாம் கிளாஸில். ஓகே Okay. Yeah. All participants are muted. இங்கே இருக்கும் உங்களுக்கு வந்து எல்லா லிங்க்குமே இருக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்துட்டு நீங்கள் உள்ளே போயிட்டு எல்லாமே பார்த்துக்கலாம். நம்ம வந்து செப்பரேட்டாக வந்து ட்ரைவ் பண்ணிட்டா போதும். அவ்வளோ ஒன்றுக்கும் ஒரு டாக்குமெண்ட் செப்பரேட்டாக இருக்குது வந்து எல்லாத்துக்குமே. நம்ம அந்த டாக்குமெண்ட் ஓரியன்டாகவே போயிடலாம் அப்படின்ட்டு. ஓகே, இப்போ வந்து பார்த்தோன்னா நெக்ஸ்ட்டு வந்து நம்மளோட டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த டாக்குமெண்ட்டே பாருங்கள், இது வந்து ரொம்ப பழைய டாக்குமெண்ட்டு. ஓகேவா? இதையும் நீங்கள் பாருங்கள், பார்த்துட்டு ரியல் டைமாகவும் நீங்கள் வந்து என்ன இருக்குன்னு சொல்லி பார்க்கணும். நம்மளுடைய டாக்குமெண்ட்டையும் நீங்கள் வந்து ஏடபிள்யூஎஸ்டைய ரியல் டைம் டாக்குமெண்ட் இருக்கு இல்லையா, லைவாக இருக்கிற டாக்குமெண்ட்டையும் நீங்கள் பாருங்கள். அது வந்து நான் டெவலப் பண்ணி வச்சது ஆஃப்லைன் டாக்குமெண்ட்டு. இதில் இப்போதைக்கு லைனக்ஸை பற்றி பார்த்துட்ருக்குறோம். எங்கேயும் பார்த்தாலும் செட்டிங் அப் நீங்கள் போனீங்கன்னா மேக்ஸிமம் வந்துட்டு இங்கே 3 தான் கொடுத்துருப்பாங்க. வந்து சைன் அப் பண்ணுறது, கிரியேட் கீப்பர். இங்கே வந்து கிரியேட் கீப்பர் இங்கே செக் பண்ணிங்கன்னா இவங்க வந்து புதுசாக வந்து எப்படி கொடுக்குறதுன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஓல்டு கன்சோல் இங்கே கொடுத்துருக்காங்க இல்லையா, ஓல்டு கன்சோலில் என்னென்ன பண்ணணும்னு சொல்லிட்டு இங்கேயே கொடுத்துருக்காங்க. நம்ம ப்ராக்டிஸ் பண்ணும்போது நேற்றே அதை பார்த்துருக்கணும், நம்ம வந்து பார்க்கவே இல்லை. இப்போ வந்து ஓல்டு கன்சோலில் பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் இங்கே இருக்கு இல்லையா, நம்மளுடைய இதில் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஈஸ்வரி இன்ஸ்டன்ஸ் கிளிக் பண்ணுறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஆப்ஷன்ஸ் வந்து நம்ம கொடுத்துருக்குறாங்க. இப்போதைக்கு வந்து இது வந்து கொஞ்சம் டிலே ஆகும். இந்த இதை வந்து நம்ம வந்து நியூ கன்சோல் வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுற வரைக்கும் அவங்க வச்சுருப்பாங்க மேக்ஸிமம் வந்துட்டு. அதனால் வந்துட்டு இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஓல்டு கன்சோல் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஜஸ்ட் இது க்ளோஸ் பண்ணிடுங்க. க்ளோஸ் பண்ணிட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கீப்பர் கிரியேட் பண்ணும்போது செப்பரேட்டாக 2 கொடுத்துருந்தாங்க இல்லையா. இப்போ வந்து இங்கே வந்து கிரியேட் கீப்பர் கொடுத்தீங்கன்னா பாருங்கள், ஒன்லி கீப்பர் நேம் மட்டும் தான் கேட்கும், வேறு எதுவுமே கேட்காது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், நான் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா சும்மா எக்ஸாம்பிள்லே கொடுக்குறேன். எக்ஸாம்பிள் கீப்பர் நேம் வந்து எக்ஸாம்பிள் கொடுத்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்துட்டு பெம் ஃபைலில் தான் டவுன்லோட் ஆகுது. இதை வந்து திரும்ப வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணணும், இந்த பெம் ஃபைலை வந்து திரும்ப நீங்கள் பிபிகே ஃபைலாக மாற்றணும், புட்டி ப்ரைவேட் கீயாக மாற்றணும். ஓகேவா? எப்போயுமே மைண்டில் வச்சுக்கோங்க, பிபிகேனா என்னென்னு மைண்டில் வச்சுக்கோங்க. எங்கே வேணாலும் கேட்கலாம். பெம் ஃபைல்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஏடபிள்யூஎஸோட இது வந்துட்டு நம்ம ப்ரைவேட் கீ வந்துட்டு நீங்கள் பெம் ஃபைலோடைய எக்ஸ்டென்ஷன்ஸ் நான் எனக்கு அடிக்கடி மறந்துடும், நீங்களும் வந்துட்டு இதில் போட்டு பார்த்துக்கோங்க. ஓகே, ஃபார்மேட் என்னன்னு சொல்லிட்டு நீங்கள் அதோடைய ஃபார்மேட் என்னன்னு செப்பரேட்டாக நீங்கள் வந்து பார்த்துக்கணும். பெம் ஃபைலோடைய ஃபார்மேட் என்னன்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துட்டு அதை வந்து இது பண்ணிக்கலாம்.
இங்கே கொடுத்துருக்காங்க கீ ஃபேர் கன்சிஸ்ட் ஆஃப் தி பப்ளிக் கீ தட் AWS ஸ்டோர்ஸ் அண்ட் ப்ரைவேட் கீ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோம். ஓகேவா? பப்ளிக் கீ வந்து எங்கே இருக்கணும்னா சிஸ்டத்துக்குள்ளேயே நீங்கள் இருக்கும். நீங்கள் இந்த ஈஸியர் இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணுறீங்கன்னா அந்த ஈஸியர் இன்ஸ்டன்ஸ்குள்ளே உங்களுக்கு அத்தன்டிகேஷன்ன்ற ஒரு ஃபோல்டருக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா இது SSH ஃபோல்டருக்குள்ளே இருக்கும். உங்களுக்கு வந்து இது வந்துட்டு பப்ளிக் கீ வந்துட்டு ஓகேங்களா? அதே மாதிரி வந்து ப்ரைவேட் கீ வந்து உங்களுக்கு டவுன்லோட் பண்ணணும். பெம் ஃபைலாக நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்குவீங்க. அந்த பெம் ஃபைலுடைய இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ரைவேசி என்கேன்ஸ்டு மெயில்ன்றதான் பெம் ஃபைல் வந்துட்டு எக்ஸ்டென்ஷன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ப்ரைவேசி என்கேன்ஸ்டு மெயில்ன்றதான் வந்துட்டு பெம் ஃபைலுடைய ஒரு ஃபுல் அப்ரிவேஷன். நீங்கள் இதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எப்போயும் மைண்டில் வச்சுக்கோங்க. இன்கேஸ் எங்கே வேணாலும் கேட்கலாம். இன்கேஸ் நீங்கள் இன்டர்வியூ போகிறீங்கன்னா கண்டிப்பாக இது கேட்குறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஓகேவா? அதனால் இதையும் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிபிகேனா இது வந்துட்டு நம்ம புட்டி ப்ரைவேட் கீன்றதா பிபிகே. ஏன் புட்டியில் வந்து பிபிகே கிரியேட் பண்ணுறோன்னு சொல்லி கேட்டேன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் சொல்லணும். பெம் ஃபைல் ஃபார்மேட் வந்து பார்த்தீங்கன்னா புட்டியில் வந்து அக்செப்ட் பண்ணிக்காது. அதனால் வந்து புட்டியில் பிபிகேன்னு சொல்லிட்டு ஒரு ஃபைலை கிரியேட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? நீங்கள் பெம் ஃபைலை வந்து பிபிகே ஃபைலை கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஓகே, புட்டி ப்ரைவேட் கேவை கன்வெர்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கனெக்ட் பண்ணால் தான் உங்களால் வந்து கனெக்ட் பண்ண முடியுன்ற ஒரு ஆப்ஷன்ஸ் தான் நீங்கள் வந்து சொல்லணும் இன்டர்வியூவில் போனீங்கன்னா. ஓகேங்களா? இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் திங்ஸ் வந்து இதை மைண்டில் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அவ்வளோதான். இப்போ வந்து உங்களுக்கு ஓல்டில் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்துட்டு நீங்கள் வந்து ஒரு கீப்பேர் வந்து கிரியேட் பண்ணீங்க. கிரியேட் பண்ணால் example.pemfa தான் டவுன்லோட் ஆகுது. இதே வந்து புதுசாக நீங்கள் வந்து இங்கே கிரியேட் பண்ணும்போது என்னாச்சு, நேற்று வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து டைரெக்டாக வந்துட்டு பிபிகே ஃபைலை நீங்கள் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த பெம் ஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், நீங்கள் லைனக்ஸ் மிஷின் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா பெம் ஃபைல் வந்துட்டு டைரெக்டாக வந்துட்டு லைனக்ஸ்லேயே நீங்கள் வந்துட்டு கனெக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து பிபிகே கன்வெர்ட் பண்ணணுன்றது அவசியமே இல்லை. லைனக்ஸாக வச்சுருந்தீங்கன்னா லைனக்ஸ் ஓஎஸ்க்கு வந்துட்டு ஓகேவா? அதனால் வந்துட்டு நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. லைனக்ஸ் ஓஎஸ்க்கு வந்து பிபிகே கிரியேட் பண்ணி அங்கே போய் கனெக்ட் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்கவே கூடாது எப்போயுமே வந்துட்டு. அதனால் இந்த ஓல்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம ஏன் இந்த டாபிக் எடுத்துகிட்டு வந்தோம், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கீப்பர் வந்து பார்த்தீங்கன்னா நீ கன்சோலுக்கு செப்பரேட்டாக அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் இங்கே இருக்குது பாருங்கள். இவங்களே வந்து கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் ஓப்பன் தி அமேசான் ஈஸிடு கன்சோல் வந்து ஜஸ்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நேவிகேஷன் பேனில் போங்க, கீப்பேர் கிளிக் பண்ணுங்கள், கிரியேட் கீப்பேர். அதுக்கப்புறம் வந்து நேம் வந்துட்டு நீங்கள் கொடுத்துக்கோங்கன்றாங்க. நேம் கொடுத்துட்டு ஃபைல் ஃபார்மேட் வந்து சூஸ் பண்ணுங்கன்றாங்க. இங்கேயே கொடுத்துருக்காங்க பாருங்கள், சூஸ் தி ஃபார்மேட் இன் விச் to save the key private key வந்துட்டு to save the private key in a format that can be used with the OpenSSH. இது வந்து சூஸ் பெம் ஃபைல் சூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து OpenSSHனாலே வந்து டைரெக்டாக வந்துட்டு லைனக்ஸ் மிஷினில் அப்படியே கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணுறதுக்காக தான் OpenSSH. அதுக்கப்புறம் வந்து to save the private key in a format that can be used to புட்டி பிபிகே ஃபைல். ஓகேவா? புட்டியில் யூஸ் பண்ணுறதுக்கு வந்து பிபிகே ஃபைலாக யூஸ் பண்ணிக்கணும். லைனக்ஸில் யூஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் டைரெக்டாக OpenSSH வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இதுதான் வந்து மேக்ஸிமம் வந்து கொடுத்துருக்காங்க. இதே செக்யூரிட்டிக்கு இங்கே வந்து செப்பரேட்டாக கொடுத்துருக்காங்க பாருங்கள், என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு. இங்கே வந்து நியூ கன்சோலுக்கும் ஓல்டு கன்சோலுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து பார்க்கணும். இது பார்த்துட்டு நீங்கள் வந்து கிரியேட் பண்ணிக்கணும். பட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஆப்ஷன் மட்டும் இங்கே கொடுக்கல. இங்கே வந்து செட்டிங் அப்பில் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், ஒன்லி வந்துட்டு சைன் அப் AWS, அதுக்கப்புறம் கிரியேட் கீப்பர் செக்யூரிட்டி, கிரியேட் செக்யூரிட்டி குரூப்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இதே இது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு இப்போ செட்டிங் அப்பில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து செப்பரேட்டாக இருக்கும் உங்களுக்கு வந்துட்டு. இங்கே வந்து என்ன சொல்லியிருக்காங்க, முதல் கிரியேட் IAM யூசர் கிரியேட் பண்ண சொல்லியிருக்காங்க. அங்கே வந்து கிரியேட் கீப்பர் செக்யூரிட்டி குரூப் மட்டும் தான் சொல்லியிருக்காங்க நியூ டாக்குமெண்ட்டில். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஓல்டு டாக்குமெண்ட்டில் எப்படி இருக்குது, கிரியேட் IAM யூசர், அதுக்கப்புறம் கிரியேட் கீப்பர், அதுக்கப்புறம் வந்துட்டு விர்ச்சுவல் ப்ரைவேட் க்ளவுட், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி குரூப் கிரியேட் பண்ணிவிட்டு தென் இந்த IAM யூஸரை வச்சு நீங்கள் வந்து புதுசாக வந்து ஒரு யூசர் இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஒரு ப்ராக்டிக்கலாகவே அவங்களே கொடுத்துட்டாங்க. ஸ்டெப்ஸ் எல்லாமே இங்கே இருக்குது எல்லாமே. ஓகேவா? இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்துட்டு. இதையும் நீங்கள் வந்து மைண்டில் செட் பண்ணிக்கணும் எப்போயுமே வந்துட்டு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், இங்கே வந்துட்டு ஃபீச்சர்னு ஒன்று இருக்கும். இந்த ஃபீச்சரும் நீங்கள் வந்து கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். எல்லாமே ஃபீச்சர்னால் என்னன்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். வந்து இது வந்து ஒன்லைனு, பட் வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்துட்டு நீங்கள் வந்துட்டு மல்டிபிள் லைனில் நீங்களே வந்துட்டு கொஞ்சம் நிறைய படிச்சிங்கன்னா கொஞ்சம் கண்டிப்பாக சொல்ல முடியும் இந்த ஃபீச்சர்ஸ். இது எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ எக்ஸாம்பிள் நம்ம வந்து அதான் பார்க்க போகிறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், இங்கே வந்துட்டு ஃபீச்சர்ஸ் ஆஃப் அமேசான் ஈஸ்வரி இன்ஸ்டன்ஸ்னால் அதோடைய ஃபீச்சர்லாம் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு இப்போ வந்து இன்ஸ்டன்ஸ் தான் சொல்கிறோம் நம்ம வந்துட்டு.
இப்போ ஆரக்கிள் டிபிஏ வந்தான்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ் தான் சொல்லுவாங்க. டிபிஏ டீப் டேட்டாபேஸ் ப்ளஸ் இன்சூரன்ஸ் 2 இருக்கும். ஓகேவா? அவங்கெல்லாம் வந்து மேக்ஸிமம் இன்சூரன்ஸ்னா கன்ஃபியூஸ் ஆகிக்குவாங்க. ஈவன் ஆரக்கிள் க்ளவுட்லேயும் பார்த்தாலும் அவங்க வந்து சர்வரை வந்து இன்சூரன்ஸ் தான் சொல்லுவாங்களே தவிர ஹோஸ்ட்னு சொல்லவே மாட்டாங்க. ஓகேங்களா? இப்போ வந்து இன்சூரன்ஸ் கிரியேஷன் தான் அங்கேயும் இருக்கும், லான்ச் இன்சூரன்ஸ் தான் அங்கேயும் இருக்கும் வந்துட்டு. ஓகேவா? அதனால் வந்து இன்சூரன்ஸ்னாலே க்ளவுடை பொறுத்தவரை வந்துட்டு மேக்ஸிமம் அது வந்து ஒரு விர்ச்சுவல் மெஷின் தான் இன்சூரன்ஸ்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து மைண்டில் செட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? இன்சூரன்ஸ்னால் டேட்டாபேஸ் ரிலேட்டடாக நீங்கள் வந்து போயிடக்கூடாது. இன்கேஸ் ஆரக்கிள் டிபிஏவாக இருந்தீங்கன்னா அது இங்கே எந்த க்ளவுடாக இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து கூகுள் க்ளவுடாக போனாலும் சரி, இல்லாட்டி வந்துட்டு ஏடபிள்யூஎஸ் க்ளவுடாக இருந்தாலும் சரி, அஸ்யூராக இருந்தாலும் சரி, அதுக்கப்புறம் வந்து ஆரக்கிள் க்ளவுடாக இருந்தாலும் சரி, எல்லா இதுலையுமே வந்து பார்த்தோன்னா அவங்க இன்சூரன்ஸ் தான் கால் பண்ணுவாங்க. இன்சூரன்ஸ்னால் மேக்ஸிமம் வந்து விர்ச்சுவல் கம்ப்யூட் என்விரான்மெண்ட்ஸ் தான், விர்ச்சுவல் மிஷின் தான் வந்து இன்சூரன்ஸ் வந்துட்டு. ஓகேங்களா? ஏன்னா வந்து இங்கேயே இருக்கும், நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயே இன்சூரன்ஸ் தான் சொல்கிறாங்க. லான்ச் இன்சூரன்ஸ்னாலே டைரெக்டாக வந்துட்டு எங்கே கால் பண்ணுது, டைரெக்டாக வந்துட்டு உங்களுக்கு வந்து ஏஐஎம்க்கு தான் டைரெக்டாக போகுது. அதனால் வந்து இன்சூரன்ஸ்ன்றது வந்து இது வந்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு இங்கே வந்துட்டு நெக்ஸ்ட் வந்து எங்கே போகுது, இங்கே வந்து ஏஐஎம்க்கு தான் போகுது. இங்கே வந்து ஏஐஎம் என்னன்னு சொல்லிட்டு கேட்கலாம் சம்டைம்ஸ் வந்து. அதுக்கூட அப்சர்வேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீ கான்ஃபிகர் டெம்ப்ளேட் ஃபார் யுவர் இன்ஸ்டன்ஸ். அவ்வளோதான். இதான் வந்து ஏஐஎம் வந்து ப்ரீ கான்ஃபிகர்டு டெம்ப்ளேட்ஸ் ஃபார் யுவர் இன்ஸ்டன்ஸ் வந்து. ஓகேவா? அந்த இதுக்குள்ளே என்னென்ன இருக்கும் பேக்கேஜ் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், மேக்ஸிமம் வந்துட்டு ஆப்ரேட்டிங் சிஸ்டமு, இந்த அடிஷ்னல் சாஃப்ட்வேர்ஸ்லாம் இருக்கும் அதுக்குள்ளே வந்துட்டு. இப்போ நீங்கள் உள்ளே போனீங்கன்னா இங்கே வந்துட்டு நிறைய இருக்குது இல்லையா? இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஜஸ்ட் வந்துட்டு ஓஎஸ் மட்டும் தான் நம்ம வந்து இங்கே வந்து சூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா? நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சூஸ் ஆன் அமேசான் மெஷின் இமேஜ்னாலே ஏஎம்ஐ நீங்கள் நெக்ஸ்ட்டு கொடுத்தாலே ஏஎம்ஐக்கு தான் வரும், ஏஎம்ஐ பேஜ் வருது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்துட்டு இது ஓஎஸ் மட்டும் தான் இருக்குது. இதுக்குள்ளே போய்ட்டு நீங்கள் எல்லாமே பண்ணுற மாதிரி இருக்கும். சம்டைம் இப்போ மைக்ரோசாஃப்ட்லாம் பார்த்தீங்கன்னா எஸ்கியூஎல் சர்வர் வந்து பேக்கேஜ் உள்ள அவங்களே காப்பி பண்ணி போட்டுருக்காங்க. ஓகேவா? இதெல்லாம் வந்து அமௌண்ட்டு, பட் செலக்ட் பண்ணுற மாதிரி தான் நீங்கள் வந்து பார்த்து செலக்ட் பண்ணிக்கணும். எஸ்கியூஎல் சர்வர் ரிலேட்டடாக உள்ளே போய் நீங்கள் பார்க்குறீங்கன்னா. ஓகேவா? இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்துட்டு உங்களுக்கு என்ன சொல்கிறதுன்னா ப்ரீ பேக்கேஜ் தான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஓஎஸ் இருக்கும், சம் சாஃப்ட்வேரும் உள்ளே வந்து போட்டிருப்பாங்க. ஓகேவா? இது வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு வந்துட்டு ஒரு டிஃபால்ட்டாக ஒரு ஏஎம்ஐ சூஸ் பண்ணுறது. இல்லை எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்வரி இன்சூரன்ஸில் ஏதாச்சும் ஒரு அப்ளிகேஷன் என்னுடைய ரிலேட்டடான அப்ளிகேஷன்ஸ் வந்து எனக்கு இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும், அதை வந்து நான் எப்படி எடுக்கிறதுன்னு சொல்லி கேட்டேன்னா அதையும் வந்து நீங்கள் வந்து பண்ணலாம். ஓகேவா? அது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், இங்கே இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன இருக்குது, குயிக் ஸ்டார்ட் இருக்குது, மை ஏஎம்ஐ இருக்குது, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஏடபிள்யூஎஸ் மார்க்கெட் பிளேஸ் இருக்குது, அதுக்கப்புறம் கம்யூனிட்டி ஏஎம்ஐஸ்ன்னு இருக்குது, ஃப்ரீ டயர் எலிஜிபிள், ஃப்ரீ டயர் ஒன்லின்னு இருக்குது. ஃப்ரீ டயர் ஒன்லி ஜஸ்ட் வந்து நான் நேற்றே சொல்லியிருந்தேன். இது வந்து பார்த்தீங்கன்னா எப்போயுமே நீங்கள் அக்கௌண்ட்டுக்கு ஒரு ஏஎம்ஐ க்ரியேட் பண்ணுறீங்கன்னா அந்த ஏஎம்ஐ வந்து சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃப்ரீ டயர் நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்து ஒன்லி ஃப்ரீ டயர் ஒன்லி மட்டும்தான் வரும், ஃப்ரீ டயர் எலிஜிபிள் மட்டும்தான் வரும், வேறு எதுவுமே வராது. ஓகேவா? இது வந்து உங்களுடைய சேஃபர் சைடுக்காக நீங்கள் வந்து இது யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா வச்சுக்கோங்களேன், இங்கே வந்துட்டு இது வந்து மை ஏஎம்ஐன்ட்டு இருக்குது. மை ஏஎம்ஐனா நீங்கள் வந்துட்டு இப்போ ஒரு ஈஸ்வரி இன்சூரன்ஸ் கிரியேட் பண்ணியிருக்கீங்க இல்லையா, உங்களுடைய ஈஸ்வரி இன்சூரன்ஸ் வந்துட்டு ஒரு ஏஎம்ஐ நீங்கள் வந்து கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அமேசான் மெஷின் இமேஜை வந்து நீங்கள் வந்து கன்வெர்ட் பண்ணிட்டீங்கன்னா அந்த கன்வெர்ட் பண்ணுற மெஷின் இமேஜ் ஃபுல்லாக அங்கே வந்துடும். ஓகேவா? இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இகாமர்ஸ் வந்து உங்களுடைய ஈஸ்வரி இன்சூரன்ஸில் ஒரு இகாமர்ஸ் வந்து அப்டேட் பண்ணி வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கான்ஃபிகர் பண்ணி எல்லாமே ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கு ஒரு வெப்சைட் வந்துட்டு. உங்களுடைய வெப்சைட்டை வந்துட்டு ஏஎம்ஐ வந்து நீங்கள் வந்துட்டு அப்படியே ஒரு காப்பி எடுத்து வச்சுக்கணும்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்கன்னா இங்கே வந்துட்டு நீங்கள் எடுத்துக்கலாம். அங்கே இங்கே டைரெக்டாக வந்து ஈஸ்வரி இன்சூரன்ஸ்லேயே போய் நீங்கள் வந்து ஒரு ஆப்ஷன் இருக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஏஎம்ஐன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இங்கே வந்து கிரியேட் ஏஎம்ஐ கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஏஎம்ஐ வந்து டைரெக்டாக இங்கேயே கொடுக்கலாம், அப்படி இல்லாட்டி இங்கேயே வந்து கொடுத்துக்கலாம். லான்ச் இன்சூரன்ஸில் போய்ட்டு நம்ம வந்து பார்ப்போம் எப்படின்ட்டு. இமேஜ் பில்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அது எப்படி லான்ச் பண்ணுற, உங்களுக்கு இன்சூரன்ஸ் இங்கே எதுவுமே இல்லை, அதனால் வந்து உங்களுக்கு ஏஎம்ஐ லான்ச் ஆப்ஷன் வராது. இங்கே ஏஎம்ஐ வந்து இங்கே வந்து ஏஎம்ஐ கிரியேட் பண்ணால் ஏஎம்ஐ இன்ஃபர்மேஷன் இருக்கும், அந்த ஏஎம்ஐ யூஸ் பண்ணி கூட நீங்கள் வந்து இன்சூரன்ஸ் வந்து லான்ச் பண்ணிக்கலாம். இங்கே வந்து நமக்கு இன்சூரன்ஸ் இல்லை, அதனால் ஏஎம்ஐ வந்து கிரியேட் பண்ணுற ஆப்ஷன்ஸ் இல்லை இங்கே வந்துட்டு. ஓகேவா? நம்ம வந்து அதை வந்து செப்பரேட்டாக பார்ப்போம் எப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ஏஎம்ஐ நீங்கள் கிளாஸ் போகும்போது உங்களுக்கு ஈஸியாக புரியும் வந்துட்டு. மை ஏஎம்ஐனா நீங்கள் உங்களால் கிரியேட் பண்ண விட்டால் ஏஎம்ஐ வந்துட்டு. ஓகே, நீங்கள் கிரியேட் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த ஏஎம்ஐ இன்ஃபர்மேஷன் வந்து இங்கே வரும். உங்களுடைய ஈஸி இன்சூரன்ஸ் வச்சு நீங்கள் புதுசாக ஒரு ஏஎம்ஐ கிரியேட் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த ஏஎம்ஐ வந்து இங்கே லிஸ்ட் ஆகும். அதுதான். அதுக்கப்புறம் வந்து மார்க்கெட் பிளேஸ் வந்து என்னென்னா, இப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு டெவலப்பராக இருக்கீங்க, நீங்கள் ஒரு நல்ல ஒரு டூல் கிரியேட் பண்ணி வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன்,
அந்த டூல் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லான டூலு. எல்லாருமே இப்போது நிறைய வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மானிட்டரிங் எக்ஸாம்பிள் மானிட்டரிங் டூலே வச்சுக்கலாம். ஒரு டேட்டாபேஸ் மானிட்டரிங், சர்வர் மானிட்டரிங், அப்ளிகேஷன் மானிட்டரிங் எல்லாமே வந்து உங்கள் டூல் மூலமாக எல்லாத்தையுமே மானிட்டர் பண்ண முடியுன்ற ஒரு ஆப்ஷனோட இருந்துச்சுன்னா அதை வந்து நீங்கள் புதுசாக வந்து ஈஸி இன்சூரன்ஸில் க்ரியேட் பண்ணி அந்த ஒரு இமேஜ் க்ரியேட் பண்ணி மார்க்கெட் ப்ளேஸில் போட்டுடலாம். மார்க்கெட் ப்ளேஸில் போட்டிங்கன்னா உங்களுக்கும் ஒரு அமௌண்ட் வரும். உங்களோட அப்ளிகேஷன் யாரெல்லாம் யூஸ் பண்ணுறாங்களோ உங்களுக்கு ஒரு கமிஷன் வந்துகிட்டே இருக்கும். ஓகேவா? இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இதெல்லாம் புதுசாக வந்து அவங்க க்ரியேட் பண்ணியிருக்காங்க. முன்னாடி வந்து இந்த மாதிரி இருக்காது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா செப்பரேட்டாக பண்ணிட்டாங்க. வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ இருக்குது. டெவாப்ஸில் வந்து இவ்வளோ க்ரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பிஸ்னஸ் அப்ளிகேஷன்ஸ் வந்து இவ்வளோ க்ரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. மெஷின் லேர்னிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ இருக்குது. இதெல்லாமே வந்து டூல் எல்லாமே. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா வச்சுக்கோங்களேன், மெஷின் லேர்னிங்கோ இல்லாட்டி வந்து நம்ம வந்து அனலிட்டிக்ஸ் ரிலேட்டடாக இப்போ உங்களுக்கு வேண்டியது இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இன்கேஸ் இப்போ நீங்கள் ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே வந்து பாருங்கள், நிறைய பேர் வந்து டூல் வந்து நிறைய பேர் க்ரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. ஓகேவா? இந்த டூல் எல்லாம் வந்து ரிலேட்டட் டு மெஷின் லேர்னிங் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் இதை இன்கேஸ் ஏதாச்சும் ஒரு ஃபெமிலியராக உங்களுக்கு இதில் தெரிஞ்சிருக்குன்னா அந்த டூல் அப்படியே நீங்கள் வந்து செலக்ட் பண்ணால் போதும். ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு உங்களுக்கு நெக்ஸ்ட் இமேஜ் இப்போ இந்த மாதிரி வந்துடும். ஓகே, சூஸ் ஆன் இமேஜுக்கு வந்துடும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு இங்கே அவங்க ஒவ்வொரு இதுக்கும் தனியாக ரேட் கொடுத்துருக்காங்க. நீங்கள் இன்கேஸ் இன்சூரன்ஸ் டைப் வந்து ஏதாச்சும் சூஸ் பண்ணிங்கன்னா இவ்வளோ அமௌண்ட் வரும்னு சொல்லிட்டு இங்கே வந்து நீங்கள் என்ன வேணும்னு சொல்லிட்டு இங்கே வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கணும். ஓகேவா? இதை சூஸ் பண்ணிட்டு கண்டினியூ கொடுத்தீங்கன்னா நீங்கள் நெக்ஸ்ட் லான்ச் பண்ணுற வரைக்கும் அப்படியே கண்டினியூ நெக்ஸ்ட்னு கொடுத்துக்கலாம். அங்கே வந்து கண்டினியூ கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இதுக்கு போகும். ஓகேவா? நீங்கள் வந்து டிஃபால்ட்டாக வந்துட்டு அவங்க வந்து என்ன கொடுத்துருக்காங்க இதெல்லாம் பார்க்கணும். பார்த்துட்டு உங்களுடைய ரெக்குயர்மெண்ட் என்ன, உங்களுடைய லோடு என்ன, அதை பேஸ் பண்ணி வந்து நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். இதோடைய சூஸ் பண்ணிக்கலாம் அந்த இதை வந்துட்டு. ஓகேவா? நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா உங்கள் ஏஎம்ஐ வந்து இங்கே சூஸ் பண்ண சொல்லும். ஓகேவா? நீங்கள் ஃப்ரீ டயர் எலிஜிபிளும் சூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாட்டி வந்துட்டு நீங்கள் இங்கே வந்துட்டு செப்பரேட்டாக சூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்துட்டு ஒரு நிமிஷம். ஓகே, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் உங்களுக்கு இதில் தேவையானதை நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் க்ரியேட் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கலாம் வந்துட்டு. மார்க்கெட் ப்ளேஸில் வந்து நீங்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ப்ளேஸ் வந்து ரெடிமேட் தான். நீங்கள் எல்லாமே கிடச்சிரும். வந்து உங்களுடைய ஈஸி இன்சூரன்ஸ்க்குள்ளே எல்லாமே வந்துடும். இது எல்லாமே வந்துட்டு நீங்கள் இன்கேஸ் சூஸ் பண்ணிங்கன்னா ஓகேங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் லைக் மார்க்கெட் ப்ளேஸ்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் கம்யூனிட்டி ஏஎம்ஐனா உங்களுக்கு வந்து இன்கேஸ் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன இருக்குது, லைனக்ஸ், அமேசான் லைனக்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் ரெட் ஹேட் லைனக்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சன் சோலாரிஸ் இருக்குது, உபுண்டு இருக்குது, அவ்வளோதான். மைக்ரோசாஃப்ட் இருக்குது. வேறு எல்லாமே உங்களுக்கு வந்து வேறு ஏதாவது லைனக்ஸ் வேணும்னா நீங்கள் வந்துட்டு ஜஸ்ட் வந்து இந்த கம்யூனிட்டி ஏஎம்ஐ போனீங்கன்னா வச்சுக்கோங்களேன், இங்கே வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வெர்ஷன்லாம் செப்பரேட் வெர்ஷன் இருக்கும். எல்லா வெர்ஷனுமே நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். விண்டோஸ் வெர்ஷனு, விண்டோஸ் சர்வர் ரிலேட்டட் திங்ஸு எல்லாமே இங்கே வந்துடும். ஓல்டு வெர்ஷன் முதல் கூட நீங்கள் இங்கே வந்து எடுத்துக்கலாம் வந்துட்டு கம்யூனிட்டி ஏஎம்ஐல வந்துட்டு. இங்கே வந்து ஆப்ரேட்டிங் கம்யூனிட்டி ஏஎம்ஐ சூஸ் பண்ணாலே வந்து உங்களுக்கு வந்து ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இங்கே வந்துடும். உங்களுக்கு சென்ட் ஓஎஸ்லாம் வந்து அங்கே இருக்காது. நீங்கள் சென்ட் ஓஎஸ் செலக்ட் பண்ணால் அங்கே வந்து சென்ட் ஓஎஸ் வந்து வந்துடும். இல்லை எனக்கு ஃபெடரா கோர் வேணும்னா ஃபெடரா கோர் வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? எல்லா ஓஎஸ்மே இங்கே வந்துடும் டோட்டலாக வந்துட்டு. அது மாதிரி 34 பிட் வேணுமா, 64 பிட் வேணுமா, இல்லாட்டி இது 64 பிட்டு ஏஆர்எம் வேணுமான்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து எல்லாமே இங்கே சூஸ் பண்ணிக்கலாம். ஓப்பன் லைனக்ஸ் இருக்குது. ஓப்பன் ரெட் ஹேட்டில் வந்து செப்பரேட்டாக ரெட் ஹேட் லைனக்ஸ் செப்பரேட்டாக இருக்கும். நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன தேவையோ இதை மட்டும் சூஸ் பண்ணி நீங்கள் போய் க்ரியேட் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கலாம் வந்துட்டு. ஓல்டு வருஷன்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 5, 6, 7 இதெல்லாம் இருக்கும். இந்த 6 எல்லாம் இங்கே இருக்குது பாருங்கள். இப்போ ஒரு சில அப்ளிகேஷன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 6ல் தான் வந்து அப்டேட் ஆகும், ரன் ஆகும். ஓகேவா? 7லாம் வந்து எடுத்துக்காது. வந்து ஹையர் வெர்ஷன் வந்து ஒரு சில அப்ளிகேஷன் வந்து இன்ஸ்டால் பண்ண முடியாத மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருக்கிற இடத்துலலாம் வந்து நீங்கள் வந்துட்டு ஓல்டு வெர்ஷனை கூட இங்கே வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதையும் வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஸோ நம்ம பார்த்ததை வந்து பார்த்தோன்னா குயிக் ஸ்டார்ட் பார்த்தோம். அதுக்கப்புறம் மைஏஎம்னா அது வந்து நம்ம ஃபியூச்சரில் பார்ப்போம் கண்டிப்பாக. வந்துட்டு மார்க்கெட் ப்ளேஸ்னால் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நம்ம வந்து இன்கேஸ் ஏதாச்சும் ஃப்ரீ டயர் எலிஜிபிள் இருந்துச்சுன்னா அதை எடுத்துக்கலாம். இங்கேயே உங்களுக்கு வந்து தெரியும் ஃப்ரீ டயர் எலிஜிபிளே வந்துட்டு.
சாரி இன்னும் இதில் தான் போகிறேன். இங்கே செப்பரேட்டாக வந்துருச்சு. இன்கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் டெவாப்ஸில் இருக்கீங்கன்னா டெவாப்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரைஸ் வந்து இங்கே செப்பரேட்டாக கொடுத்துருப்பாங்க. உங்களுடைய இன்கேஸ் நீங்கள் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா அந்த அப்ளிகேஷனுடைய ப்ரைஸ் என்ன, அதோட இன்ஃபர்மேஷன் என்னன்னு சொல்லிட்டு இங்கேயே கொடுத்துருப்பாங்க. ஒரு நிமிஷம் இருங்க. இங்கே இருக்கு பாருங்கள். ஸ்டார்டிங் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது ஃப்ரீ டயர் எலிஜிபிள் போட்டிருக்காங்க. பட் வந்து ஸ்டார்டிங் வந்து பார்த்தீங்கன்னா 0 தான். ஆனால் வந்துட்டு ஃப்ரம் இது வரைக்கும் வரும்ன்றாங்க. ஓகேவா? அப் டு நீங்கள் வந்து இயர்லி பேசிஸில் போனீங்கன்னா அப் டு நீங்கள் வந்து 62% வந்து சேவ் பண்ணலாம்னு சொல்கிறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஏடபிள்யூஎஸ் யூசேஜ் வந்து ஃப்ரீ. சாஃப்ட்வேர் வந்து பார்த்தீங்கன்னா மேபி அமௌண்ட்டாக இருக்கலாம். இது வந்து எல்லாமே ஃப்ரீ தான் போட்டுக்கிறான். பட் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், இதே மாதிரி ஒரு சில இடத்துல சாஃப்ட்வேர் மட்டும் அமௌண்ட் அதிகம், சாஃப்ட்வேர் மட்டும் செப்பரேட்டாக நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்குன்ற மாதிரிலாம் போட்டிருப்பாங்க. மோர் இன்ஃபோ கொடுத்தனா வருமா? இல்லை ப்ரைஸிங் டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் வந்து இதை செலக்ட் பண்ணால் தான் வரும்னா இதில் போய் பார்த்துக்கணும். இப்போ சாஃப்ட்வேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க 0 தான் கொடுத்துட்டாங்க. பட் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸி டு இன்சூரன்ஸ் நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா இந்த அமௌண்ட் வரும்னு சொல்லி போட்டுருங்க. இந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறதுக்கு 0 தான். ஓகேவா? இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து மேபி வந்து வேறு ஏதாவது ட்விஸ்ட் வச்சிருக்கலாம்ட்டு. நீங்கள் சம்டைம் வந்துட்டு ஒரு சில என்ன சொல்கிறது வந்து ஃப்ரீக்கு வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், ஒரு குறிப்பிட்ட ஃபீச்சர்ஸ் மட்டும் தான் அக்சஸ் பண்ண முடியுன்ற மாதிரி இருக்கும். நீங்கள் வந்துட்டு அமௌண்ட் கொடுத்தா தான் வந்து ஃபியூச்சரில் வந்து எல்லாமே சப்போர்ட் இது பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி இல்லாட்டி வந்து சப்போர்ட்டுக்கு வந்து செப்பரேட்டாக அமௌண்ட் வாங்கலாம். இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் அதெல்லாம் செக் பண்ணிவிட்டு கரெக்டாக இது பண்ணுற மாதிரி தான் பண்ணலாம் வந்துட்டு. ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா ஏஎம்ஐ ரிலேட்டடாக வந்துட்டு நம்ம வந்து லான்ச் பண்ண இன்சூரன்ஸ்னால் என்னன்னு சொல்கிறதுக்காக இது இங்கே வந்ததே வந்துட்டு. ஓகேவா? இன்சூரன்ஸ்னால் நீங்கள் சாரி ஏஎம்ஐன்னு ஒன்று வந்து இல்லையா, ஏஎம்ஐ எக்ஸ்பிளைன் பண்ணும்போது தான் வந்து இதெல்லாம் வந்து நம்ம பார்த்துருக்குறோம். ஏஎம்ஐயில் வந்து மை ஏஎம்ஐ, குயிக் ஸ்டார்ட்டு, மை ஏஎம்ஐ, அதுக்கப்புறம் வந்து கம்யூனிட்டி ப்ளஸ் வந்து இது வந்துட்டு மார்க்கெட் பிளேஸ். ஏஎம்ஐயில் வந்து இவ்வளோ டைப்ஸ் இருக்குது. ஏன்னா மேக்ஸிமம் டிஃபரன்ஸ் ஆன் தி யூசேஜ். நீங்கள் வந்து உங்களுடைய ரிக்யர்மெண்ட் என்னவோ அதை பொறுத்து வந்து நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கணும் ஏஎம்ஐ வந்துட்டு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் இருக்கலாம், ஆப்ரேட்டிங் சிஸ்டம் மட்டும் செப்பரேட்டாக இருக்கலாம், சாஃப்ட்வேர் இருக்கலாம், இல்லை அடிஷ்னல் சாஃப்ட்வேரோட இன்ஸ்டால் பண்ணி டிஃபால்ட்டாக வச்சுருந்துருக்கலாம். இது எல்லாமே ஏஎம்ஐ தான். நம்ம வந்து நம்மளுடைய நான் கிளாஸ் இது பண்ணியிருந்தேன் இல்லையா, நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே செப்பரேட்டாக எடுத்திருந்தேன். சாரி. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செப்பரேட்டாக இருக்கும். இப்போ நான் சொல்லியிருந்தேன் இல்லையா அன்றைக்கி வந்துட்டு இப்போது என்ன சொல்லியிருந்தேன்னா இங்கே இருக்கு இல்லையா, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்துட்டு விஎம்வேர் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். விஎம்வேருக்குள்ளே மெஷின் இன்ஸ்டால் பண்ணுறோம் இல்லையா, மெஷின் இன்ஸ்டால் பண்ணி அந்த மெஷினுக்குள்ளே வந்து உங்களுடைய லைனக்ஸ் நீங்கள் வந்து லைனக்ஸோ இல்லாட்டி விண்டோஸோ கிரியேட் பண்ணியிருப்பீங்க. அதில் வந்து மல்டிபிள் சாஃப்ட்வேர்ஸ் போட்டுருக்கலாம். போட்டுட்டு இந்த பேக்கேஜ் இந்த பேக்கப் எடுக்கிறோம் இல்லையா, அந்த பேக்கப் இமேஜ் காப்பின்னு இருக்கு இல்லையா, இதுதான் வந்து பேக்கப் இமேஜ் காப்பி தான் வந்துட்டு ஏஎம்ஐ. அங்கே இது நான் நம்மளுடைய அமேசானை பொறுத்தவரை நம்ம இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே மெமரி அலோகேட் பண்ணியிருப்போம். ஹார்ட் டிஸ்க் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மெமரி வந்து இங்கே ஒரே ஒரு ஏஎம்ஐ தான் நம்ம வந்து இது இமேஜ் தான் கிரியேட் பண்ணியிருக்கோம்னா அதில் வந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு 8 GB வச்சு ஒரு இஎம்ஐக்கு ஒரு இமேஜ் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கோம். விஎம் இமேஜ் வந்து கிரியேட் பண்ணி வச்சுருக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அந்த 8 GB வந்து நீங்கள் வந்து அந்த 8 GB இமேஜை வந்து நீங்கள் புதுசாக வந்துட்டு அதை அந்த 8 GB இமேஜ் பேக்கப் வச்சு புதுசாக ஒரு விஎம் கிரியேட் பண்ணுறீங்கன்னா அப்போ வந்து நீங்கள் வந்துட்டு சேஞ்ச் பண்ணிக்கலாம். மெமரியோ இல்லாட்டி வந்துட்டு ஹார்ட் டிஸ்க் சைஸ் எல்லாத்தையுமே சேஞ்ச் பண்ணிக்கலாம். அது வந்து மேனுவலாக பண்ணுறோம். அதுக்கு வந்து இவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா நமக்கு வந்துட்டு செப்பரேட்டாக வந்துட்டு நமக்கு வந்து இங்கே கொடுத்துட்றாங்க வந்துட்டு. ஒவ்வொன்றுக்கும் செப்பரேட்டாக நீங்கள் லான்ச் கொடுத்துட்டு நீங்கள் இன்சூரன்ஸ் டைப் சூஸ் பண்ணிங்கன்னா இங்கே வந்து ஒவ்வொன்றும் செப்பரேட்டாக கொடுத்துருவாங்க. நம்ம மேனுவலாக பண்ணுற மாதிரி இருந்தால் ஒரே ஒரு இமேஜ் தான் நமக்கு இருக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மல்டிபிள் இமேஜ் கொடுத்துருக்குறாங்க. ஒவ்வொரு ஓஎஸ்க்கும் மல்டிபிள் இமேஜ் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? அங்கே வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ நம்பர் ஆஃப் சிபி எவ்வளோ இருக்கணும், மெமரி எவ்வளோ இருக்கணும்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் செப்பரேட்டாக இருக்கும். வந்து நம்பர் ஆஃப் சிபி இப்போ எக்ஸாம்பிள் வந்து 8 இருக்குது, இங்கே 32 GB மெமரி இருக்குன்னா இங்கே நம்மளுடைய லோக்கலில் வந்து விஎம்ஆர் இருக்கு இல்லையா, அந்த விஎம்ஆரில் வந்து பார்த்தீங்கன்னா 8 GB தான் ரேம் இருக்கும், ஹார்ட் டிஸ்க் 500 GB இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். சிபியூ வந்து 2 CPU அலோகேட் பண்ணி வச்சுருக்காங்கன்னா நீங்கள் வந்து அந்த இமேஜை நீங்கள் வச்சு நீங்கள் ஒரு புதுசாக வந்து ஒரு விஎம் வந்து லான்ச் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது விண்டோஸோ இல்லை லைனக்ஸோ எது வேணாலும் இருக்கலாம். லான்ச் பண்ணுறீங்கன்னா அப்போ வந்து நீங்கள் அந்த செட்டப்பில் போய்ட்டு நீங்கள் மாற்றிக்கணும். ஓகேங்களா? உங்களுடைய மெமரி இல்லாட்டி நம்பர் ஆஃப் சிபியூ இல்லாட்டி ஹார்ட் டிஸ்க்லாம் அடிஷ்னல் வேணுமா, இல்லாட்டி
சைஸை வந்து குறைக்கணும்னா நீங்கள் வந்து புதுசாக ஒரு ஹார்ட் டிஸ்க் கிரியேட் பண்ணி தான் பண்ண முடியும். அந்த மாதிரி வந்து ஆப்ஷன்ஸ்லாம் நீங்கள் வந்து உள்ளே வந்து பார்த்துக்கலாம் எல்லாமே வந்துட்டு. ஓகேங்களா, இது வந்து விஎம்ஏருக்கு மேனுவலாக பண்ணோம், இங்கே வந்து அவங்களே கொடுத்துட்டாங்க, அவ்வளோதான். நீங்கள் விஎம்ஏர்லேயும் வந்துட்டு சிபிஓ இல்லாட்டி மெமரியை இன்க்ரீஸ் பண்ணால் நீங்கள் கண்டிப்பாக வந்து விஎம்ஐ டவுன் பண்ணிட்டு தான் இன்க்ரீஸ் பண்ண முடியும். இங்கேயும் அதே ஆப்ஷன் தான். நீங்கள் இன்கேஸ் வந்து இன்ஸ்டன்ஸ் டைப்பை நீங்கள் மாற்றணும்னா டேட்டாபேஸை வந்து இது இந்த ஈஸ்வரி இன்ஸ்டன்ஸை டவுன் பண்ணிட்டு தான் மாற்ற முடியும். அது வந்து ஃபியூச்சரில் பார்க்கலாம் எப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மெஷின் இமேஜுக்கு வந்துடு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டன்ஸ் டைப்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, அங்கே இன்ஸ்டன்ஸ் டைப்னா மேக்ஸிமம் வந்துட்டு எப்படி இருக்கும், இன்ஸ்டன்ஸ் டைப் வந்து பார்த்தீங்கன்னா பேஸ்ட் ஆன் தி உங்களுக்கு வந்து வாட் இஸ் இன்ஸ்டன்ஸ் டைப்னு கேட்டோன்னா இன்ஸ்டன்ஸ் டைப் வேரியஸ் கான்ஃபிகரேஷன் ஆஃப் சிபியு மெமரி ஸ்டோரேஜ் நெட்வொர்க் கெப்பாசிட்டி ஃபார் யுவர் இன்ஸ்டன்ஸ், அதான் வந்து இன்ஸ்டன்ஸ் டைப்னு சொல்கிறாங்க வந்துட்டு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீபேர் என்னென்னா கீபேர் வந்து லாகின் இது செக்யூர் லாகின் இன்ஃபர்மேஷன் ஃபார் யுவர் இன்ஸ்டன்ஸ் தான் கீபேர் வந்துட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஏடபிள்யூஎஸ் வந்துட்டு பப்ளிக் கீ வந்து ஏடபிள்யூஎஸில் ஸ்டோர் ஆகிருக்கும், ப்ரைவேட் கீ வந்து உங்களுக்கு வந்துட்டு செப்பரேட்டாக வந்து கொடுப்பாங்க. நீங்கள் வந்து அதை செக்யூர் பிளேஸில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும். இதுதான் வந்துட்டு கீபேர் வந்துட்டு. எப்போயுமே பப்ளிக் கீ வந்து நம்ம வந்து இதெல்லாம் வந்து இது ஈஸ்வரி இன்ஸ்டன்ஸ்லேயோ இல்லை சர்வரில் தான் ஸ்டோர் ஆகிருக்கும். ஓகேங்களா, அது வந்து ஒன்லி ஏடபிள்யூ இது வந்து இதுக்காக தான் நம்மளுடைய நீங்கள் வந்து உள்ளே லாகின் பண்ணும்போது என்ன ஆகும், உங்களுடைய கீ இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையுமே வந்து செக் பண்ணும். உள்ளே போய்ட்டு செக்யூர் லாகினில் போய்ட்டு இன்ஃபர்மேஷனை வந்து செக்யூர் லாகின் இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுடைய பப்ளிக் கீயையும் உங்களுடைய ப்ரைவேட் கீயும் கம்பேர் பண்ணிவிட்டு எல்லாம் கரெக்டாக இருந்துச்சுன்னா தான் உள்ள லாகின் வந்து அலோவ் பண்ணும். அதே மாதிரி வந்துட்டு இங்கே வந்து ஸ்டோரேஜ் வால்யூம்னா என்னன்னு சொல்லிட்டு. ஓகே, ஸ்டோரேஜில் ரெண்டு இருக்குது வந்து. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டன்ட் ஸ்டோரேஜ் வால்யூம், இன்னொன்று வந்து இபிஎஸ் வால்யூம் இருக்குது. இன்ஸ்டன்ட் ஸ்டோரேஜ் வால்யூம் இப்போதைக்கு யாருமே யூஸ் பண்ணுறது இல்லை. ஓகேவா, அது வந்து பார்த்தீங்கன்னா டெம்பரவரியாக நீங்கள் டேட்டாவெல்லாம் உள்ளே வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கணும்னா இன்ஸ்டன்ஸ் ஸ்டோர் வால்யூம் வந்து நீங்கள் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகேவா, அது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் நீங்கள் இது வந்து ஸ்டாப் பண்ணாலோ இல்லாட்டி வந்துட்டு டெர்மினேட் பண்ணாலோ ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுடைய டெம்பரவரி இன்ஸ்டன்ஸ் ஸ்டோரும் வந்து டெர்மினேட் ஆயிரும். ஓகேங்களா, அதான் வந்து இன்ஸ்டன்ஸ் ஸ்டோர் வால்யூம்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்து இபிஎஸ் வால்யூம்ஸ்னால் நம்ம டிஃபால்ட்டாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் இல்லையா, அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜில் இங்கே நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா இது கான்ஃபிகரேஷன் எல்லாமே இதை அப்படியே விட்டுட்டு இங்கே வந்து நெக்ஸ்ட் வந்தீங்கன்னா அடிஷ்னல் ஸ்டோரேஜ். இங்கே வந்து ஸ்டோரேஜில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஆட் வால்யூம்னு கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒன்லி இங்கே வந்து இபிஎஸ் மட்டும் தான் காமிக்கும். ஓகேவா, இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், நீங்கள் ஏதாச்சும் ஒரு இமேஜை வச்சு கிரியேட் பண்ணிங்கன்னா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்ஸ்டன்ஸ் ஸ்டோரேஜ் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா, இது இமேஜ்னா ஏஎம்ஐ நீங்கள் கிரியேட் பண்ணணும் புதுசாக வந்து உங்களுடைய ஈஸ்வரி இன்ஸ்டன்ஸ்க்கு ஒரு ஏஎம்ஐ கிரியேட் பண்ணிவிட்டு அந்த ஏஎம்ஐ வச்சு ரீஸ்டோர் பண்ணும்போது வேணால் நீங்கள் வந்து உங்களுடைய இன்ஸ்டன்ஸ் ஸ்டோர் வந்து நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகே, மற்றபடி இங்கே வந்து இந்த இப்போ வந்து இவங்க வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க, இது வந்து ஆப்ஷன்ஸ் இல்லை. ஓகேவா, ஒன்லி வந்து இபிஎஸ் வால்யூம் மட்டும்தான் இருக்குது. இபிஎஸ் வால்யூம் வந்து ஜஸ்ட் லைக் அவர் ஸ்டோரேஜ் வந்துட்டு அவ்வளோதான். சரி, இதை அப்படியே வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் இருக்குதுன்னு பார்த்துட்டுனா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நான் க்ளோஸ் பண்ணிகிட்டே இருக்கிறேன். ஓகேங்களா, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து மல்டிபிள் ஃபிசிக்கல் லொக்கேஷன் இது வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்கன்னா ரீஜன்ஸ் அண்ட் அவைலபிலிட்டி ஜோன் என்னென்னா ரீஜன்ஸ் அண்ட் அவைலபிலிட்டி ஜோன்னா என்னென்னா மல்டிபிள் ஃபிசிக்கல் லொக்கேஷன்ஸ் ஃபார் யுவர் ரிசோர்ஸஸ் சச்சஸ் இன்ஸ்டன்ஸ் அண்ட் இபிஎஸ் வால்யூம்ஸ். இதான் வந்துட்டு அவைலபிலிட்டி ஜோன் அண்டு ரீஜன்ஸ் வந்துட்டு. ஓகேங்களா, மேக்ஸிமம் வந்துட்டு நமக்கு வந்துட்டு லொக்கேஷன் வந்துட்டு மெயினாக வந்துட்டு நம்ம வந்து ரீஜன் ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணுறோம். அந்த ரீஜனுக்குள்ள வந்து மல்டிபிள் அவைலபிலிட்டி ஜோன் இருக்கும். மல்டிபிள் அவைலபிலிட்டி ஜோனில் ஒவ்வொரு அவைலபிலிட்டி ஜோன்லேயும் மல்டிபிள் டேட்டா சென்டர் கூட இருக்கலாம். சிங்கிள் ரீஜன் மல்டிபிள் அவைலபிலிட்டி ஜோன். ஓகேவா, சிங்கிள் அவைலபிலிட்டி ஜோனில் மல்டிபிள் டேட்டா சென்டர் வந்து இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி குரூப்னா என்னன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். செக்யூரிட்டி குரூப்னா வந்து இது ஜஸ்ட் லைக் எ ஃபயர்வால் தான். ஓகேவா, நம்ம ரியல் டைமில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபயர்வால் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த சார் நம்ம ஆஃபீஸ்லலாம் ஃபயர்வால்னு சொல்லுவாங்க. எ ஃபயர்வால் தட் எனேபிள்ஸ் யூ டு ஸ்பெசிஃபை தி ப்ரோட்டோகால்ஸ் போர்ட்ஸ் அண்ட் செக்யூர் ஐபி ரேஞ்சஸ். ஓகேவா, செக்யூர் ஐபி ரேஞ்சுனா நம்ம வந்து சொல்லியிருந்தோம் இல்லையா 172.21. இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் வந்து செக்யூர். உங்களுடைய டேட்டா சென்டர் உங்களுடைய இது லோக்கல் ஐபி அட்ரஸ் உங்களுடைய லோக்கல் ஃபயர்வாலில் என்ன ஐபி அட்ரஸ் எனேபிள் பண்ணியிருக்காங்களோ அந்த ஐபி அட்ரஸ் வந்து உங்களுடைய செக்யூரிட்டி குரூப்பில் வந்து கொடுக்கணும். அது மாதிரி போர்ட் நம்பர்னா மேக்ஸிமம் வந்துட்டு பேஸ்ட் ஆன் தி அப்ளிகேஷனை பொறுத்து போர்ட் நம்பர் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஓகேங்களா, அது வந்து போர்ட் நம்பர்னு சொல்லுவாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா
நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு செக்யூரிட்டி குரூப்பில் வந்தீங்கன்னா இங்கே இருக்கும். இங்கே ஒன்றுக்கும் போர்ட் நம்பர் செப்பரேட்டாக இருக்கும் எல்லாத்துக்குமே வந்துட்டு. இப்போ ஹெச்டிபிஎஸ்ன்னு எடுத்திங்கன்னா இங்கே வந்துட்டு போர்ட் நம்பர் மாறுது. ஓகேவா, 443ன்னு மாறுது. இதே வந்து எஸ்எஸ்ஹெச்னு கொடுத்தீங்கன்னா இங்கே வந்துட்டு 22ன்னு மாறும். இதே இது வந்து பார்த்தீங்கன்னா வேறு என்ன தெரிஞ்சு ஹெச்டிடிபி இது வந்து பார்த்தீங்கன்னா 18 மாறுது. இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் போர்ட் நம்பர் வந்து செப்பரேட்டாக மாறிக்கிட்டே இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரெட் ஷிஃப்ட்டுக்கு செப்பரேட்டாக போர்ட் நம்பர் மாறுது. இதே மாதிரி PostgreSQL போனீங்கன்னா போர்ட் நம்பர் வந்து டிஃபால்ட் போர்ட் நம்பர் என்னவோ அதை மட்டும் தான் இங்கே கொடுத்துருப்பாங்க. இப்போ ஆரக்குள்ள டிஃபால்ட் போர்ட் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 1521. ஓகேவா, இதெல்லாம் போர்ட் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா பேஸ்ட் ஆன் தி அப்ளிகேஷனுடைய இதை பொறுத்து தான் போர்ட் நம்பர் வந்து மாறும். ப்ரோட்டோகால் டைப் வந்து பார்த்தீங்கன்னா டிசிபி நிறைய ப்ரோட்டோகாலுக்கும் 2-3 இருக்குது. அதையும் வந்து பார்க்கலாம். எனக்கும் அந்தளவுக்கு ரொம்ப டிசிபி தான் மேக்ஸிமம் நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா, ரியல் டைமில் மேக்ஸிமம் டிசிபி தான் யூஸ் பண்ணுவாங்க. ஆரக்கல் பொறுத்தவரை டிசிபி தான் ரொம்ப யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி குரூப்பில் வந்து என்னென்ன இருக்கும், ஃபயர்வால் தட் எனேபிள்ஸ் யூ டு ஸ்பெசிஃபை தி ப்ரோட்டோகால்ஸ், போர்ட் நம்பர், அதுக்கப்புறம் வந்து செக்யூர் ஐபி அட்ரஸ். இதெல்லாம் என்னன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண தெரிஞ்சுக்கணும் கண்டிப்பாக வந்துட்டு. ஈவன் நீங்கள் ஆரக்கல்லில் போனாலும் சரி, நீங்கள் ஏதாவது ஒரு டிபி ரிலேட்டடாக போகிறவங்க இல்லை அட்மின் ரிலேட்டடாக போகிறவங்க அவங்களுக்கு எல்லாத்துக்குமே இது வந்து கம்பல்சரி வந்துட்டு. ஈவன் வந்து பார்த்தீங்கன்னா டெவலப்பர்ஸும் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உண்மையிலே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஓகேவா, அதுக்கப்புறம் ஸ்டேட்டிக் ஐபி அட்ரஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா எலாஸ்டிக் ஐபி அட்ரஸ்னால் என்னன்னு சொல்லிட்டு கேட்பாங்க. எலாஸ்டிக் ஐபி அட்ரஸ்னால் வச்சுக்கோங்களேன், ஸ்டேட்டிக் ஐபி அட்ரஸ் தான் எலாஸ்டிக் ஐபி அட்ரஸ்ன்னு சொல்லுவாங்க வந்துட்டு. ஓகேவா, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஈஸி இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஜஸ்ட்டு இதை நான் லான்ச் பண்ணிடுறேன். நான் சும்மா இதை வந்து லான்ச் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு வந்து தெரியணுன்றதுக்காக. ஓகே, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஈஸி இன்ஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா, இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிக் டிஎன்எஸ் நேம். இது வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிக் டிஎன்எஸ் நேமோ இல்லாட்டி வந்து பப்ளிக் ஐபி அட்ரஸ் இருக்குது. ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், இது வந்து டைனமிக் ஐபி அட்ரஸ். டைனமிக் வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறதுன்னா, இதை ரீபூட் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து 182 இது 18.237.228 இருக்குது. ஓகேவா, இதை வந்து நீங்கள் ரீபூட் பண்ணிங்கன்னா இந்த ஐபி அட்ரஸ் வந்து சேஞ்ச் ஆயிரும். ஒவ்வொரு தடவையும் நீங்கள் ரீபூட் பண்ணும்போது வந்து உங்களுக்கு வந்துட்டு ஐபி அட்ரஸ் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். அதனால தான் வந்து அவங்க வந்து அமேசானில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களுக்கு வந்து எலாஸ்டிக் ஐபி அட்ரஸ்னு ஒன்று இருக்குது, அதை சூஸ் பண்ணிக்கோங்கன்றாங்க. ஃப்ரீ டயர் எலிஜிபிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு எலாஸ்டிக் ஐபி அட்ரஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அது வந்து பார்த்தா நமக்கு ஃப்ரீ 1 இயருக்கு வந்து ஃப்ரீயாக கொடுத்துருவாங்க. ஓகேவா, ஒரே ஒரு எலாஸ்டிக் ஐபி அட்ரஸ். நீங்கள் வந்து மோர் தென் ஒரு எலாஸ்டிக் ஐபி அட்ரஸ் போகிறீங்கன்னா உங்களுக்கு வந்து அமௌண்ட் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா, அதனால் எலாஸ்டிக் ஐபி அட்ரஸ்னால ஸ்டேட்டிக் ஐபி அட்ரஸ்ன்னு சொல்லணும் நீங்கள் வந்துட்டு. ஓகேவா, இது ஏன் எலாஸ்டிக் ஐபி அட்ரஸ் ஏன் யூஸ் பண்ணணும்னு சொன்னோன்னா, அப்ளிகேஷனில் வந்து நீங்கள் வந்துட்டு இன்கேஸ் வந்து எலாஸ்டிக் ஐபி அட்ரஸ் யூஸ் பண்ணாட்டி ஈஸி டு இன்ஸ்டன்ஸ் வந்து நீங்கள் வந்துட்டு ரீபூட் பண்ணும்போதெல்லாம் புதுசாக ஒரு ஐபி அட்ரஸ் வந்து ஜென்ரேட் ஆகிட்டே இருக்கும். ஓகேவா, இப்போ ரியல் டைமில் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுடைய இ-காமர்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இ-காமர்ஸில் வந்து ஒரு பப்ளிக் ஐபி அட்ரஸ் வச்சு நீங்கள் வந்து கொடுத்துட்டீங்க. பப்ளிக் ஐபி அட்ரஸோ இல்லாட்டி உங்களுடைய பப்ளிக் டிஎன்எஸ் நேம் வந்துட்டு உங்களுடைய இதில் வந்து கான்ஃபிகர் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுடைய டொமைனில் போயிட்டு. ஓகேவா, டொமைனில் வந்து உங்களுக்கு ஐபி அட்ரஸ் வந்து கொடுத்து கான்ஃபிகர் பண்ணிட்டீங்க. உங்களுடைய வெப்சைட் வந்து இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ flipkart.com இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு வந்து ஒரு டொமைன் இருக்கும். அந்த டொமைனில் வந்து இந்த உடைய ஈஸி இன்ஸ்டன்ஸுடைய பப்ளிக் ஐபி அட்ரஸோ இல்லாட்டி ப்ரைவேட் ஐபி இது பப்ளிக் ஐபி அட்ரஸோ இல்லாட்டி பப்ளிக் டிஎன்எஸ் நேமையோ நான் வந்து கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்க. இங்கே வந்து நீங்கள் ரீஸ்டார்ட் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக் இங்கே சேஞ்ச் ஆயிரும். அங்கே வந்து ஓல்டு இன்ஃபர்மேஷன் மட்டும்தான் இருக்கும், இங்கே வந்து புதுசாக வந்துடும் இன்ஃபர்மேஷன் வந்து இல்லையா. அதனால் வந்து உங்களுக்கு வந்துட்டு சிங்க் ஆகாது ரெண்டுக்குமே. அதுக்கு தான் இவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் வந்து எலாஸ்டிக் ஐபி அட்ரஸ் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும், அவ்வளோதான். ஓகேவா, எலாஸ்டிக் ஐபி அட்ரஸ்னா ஸ்டேட்டிக் ஐபி அட்ரஸ். அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டேக்னா என்னன்னு சொல்லி கேட்பாங்க. டேக்னா ஜஸ்ட் லைக் மெட்டாடேட்டா தான், உங்களுடைய ஃபியூச்சர் ரெஃபரன்ஸ்க்காக தான் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க. ஓகேவா, மெட்டாடேட்டா நோன் அஸ் டேக். ஓகே, தேட் யூ கேன் கிரியேட் அண்ட் அசைன் டு யுவர் ஈஸி டு ரிசோர்ஸஸ். ஓகேவா, இது வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் உங்களுடைய ரெஃபரன்ஸ்க்காக தான் வந்துட்டு டேக். இப்போ எக்ஸாம்பிள் இங்கே வந்து இருக்கீங்க இல்லையா, இப்போ இங்கே வந்து கிரியேட் பண்ணுறோம் நேம் வந்து, இதுக்கு பேர் தான் டேக் வந்துட்டு. ஓகே, இப்போ வந்து பாருங்கள் இந்த எம்டி இங்கே வந்து டேக்கை கிளிக் பண்ண இங்கே எதுவுமே இல்லை நமக்கு வந்து இல்லையா. இங்கே வந்து பார்த்தோன்னா நம்ம இங்கேயே கொடுத்துக்கலாம், இல்லாட்டி டேரெக்டாக இங்கேயே கொடுத்துக்கலாம், ரெண்டுமே கொடுத்து பார்ப்போம். இப்போ வந்து பார்த்தோன்னா இங்கே கொடுங்க. இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு டேரெக்டாக வந்துட்டு ஒரு இ-காம்னு சொல்லி கொடுக்குறேன். கொடுத்தோன்னே என்ன இங்கே வந்து அப்லோட் ஆயிடுச்சு, நேமு கீ வேல்யூஸ் இங்கே வந்துருச்சு. ஓகேவா, இதே மாதிரி நீங்கள் வந்துட்டு மல்டிபிள் இதுக்காக இப்போ என்ன பர்பஸ்க்காக நீங்கள் கிரியேட் பண்ணுறீங்க, எவ்வளோ வேணாலும் கிரியேட் பண்ணிட்டே இருக்கலாம், வரிசை கிரியேட் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கலாம். வந்து டேக் வந்துட்டு உங்களுடைய இன்ஃபர்மேஷனுக்காக தான். மெட்டாடேட்டான்றது ஜஸ்ட் லைக் இன்ஃபர்மேஷன், அவ்வளோதான்.
என்ன இது டெலிட் பண்ணிக்கலாம், இங்கேயே கூட நீங்கள் வந்து இது பண்ணுறதாலும் பண்ணிக்கலாம். ஓகேவா? டெலிட் பண்ணால் நீங்கள் ஜஸ்ட் ஒரு எம்டி கொடுத்துட்டு சேவ் பண்ணிட்டீங்கன்னா போயிடும், அவ்வளோதான். இல்லை இங்கேயே நீங்கள் கீழே ஆட் பண்ணுறதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா மெட்டாடேட்டான்றது வந்து ஜஸ்ட் டேக் தான். உங்களுடைய ஃபியூச்சர் ரெஃபரன்ஸ்க்கு யூஸ் பண்ணுறதுக்காக தான் நீங்கள் வந்து டேக்கை வந்து யூஸ் பண்ணணும். ஓகேவா? அதுக்காக மெட்டாடேட்டான்றது நீங்கள் சிம்பிளாக வந்து மைண்டில் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் விபிசின்றது என்னென்னா, விபிசி வந்து விர்ச்சுவல் நெட்வொர்க் யூ கேன் கிரியேட் தட் virtual network you can create that are locally isolated from the rest of the AWS cloudன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்துட்டு உங்களுடைய ஏடபிள்யூஎஸ்குள்ளே இருக்கிற எல்லா சர்வீஸையும் வந்துட்டு ஒரு நெட்வொர்க்குள்ளே எடுத்து வரணுன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஒரு ஹப்பு வந்து ஒன்று தேவைப்படும் இல்லையா? அந்த ஹப்பு தான் வந்து இங்கே வந்து நெட்வொர்க் வந்து ஒரு ரவுட்டர்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த ரவுட்டர் தான் இங்கே வந்து விபிசின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? நீங்கள் வந்து உள்ளே இருக்கிற எல்லா கனெக்ஷன்ஸும் உங்களுடைய ஓன் நெட்வொர்க் வந்து நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? நீங்கள் வந்து இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக நீங்கள் வந்துட்டு இதில் வந்துட்டு சிசிஎன்ஏல அந்த மாதிரி வந்து படிக்கணும்னு அவசியம் இல்லை. வந்துட்டு இங்கே வந்து சிம்பிளாக நெட்வொர்க் தெரிஞ்சிருந்தால் ஓகே, இல்லாட்டி நம்ம வந்து இங்கே படிச்சுக்கலாம், அவ்வளோதான். வந்து இதெல்லாம் எல்லாமே வந்துட்டு ஸ்ட்ரெயிட் ஃபார்வேர்டு தான். நீங்கள் ஜஸ்ட் வந்து அப்ளிகேஷனில் யூஸ் பண்ணி பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? இதெல்லாம் வந்து ஜஸ்ட் லைக் ஃபீச்சர்ஸு. இதையும் வந்து நீங்கள் வந்து ஒரு கிளான்ஸ் வந்து நீங்கள் வந்துட்டு இன்டெப்த்தாக படித்து வச்சுக்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர் லைன் தான் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ஒவ்வொரு இப்போ ஈசிடென்ஷன் சொல்லி டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வாட் இஸ் ஈசிடென்ஷன்ஸ் அவங்க வந்து இன்னும் இன்டெப்த்தாக கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? அது மாதிரி வந்து ஏஎம்ஐ போனாலும் செப்பரேட்டாக இருக்கும். ஓகேவா? இன்சூரன்ஸ் டைப்பை பற்றி நீங்கள் வந்து அந்த பேஜில் போய் படிச்சிங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொன்றுக்கும் செப்பரேட்டாக நிறைய கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா சொல்லுங்கள். All participants are unmuted. இதில் ஏதாவது டவுட் இருக்குதா? ஹலோ, ஓகே. இதில் எந்த டவுட் இல்லை இல்லையா? ஓகே. இப்போ நம்ம வந்து பார்த்தோன்னா நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம இப்போது நான் சொல்லியிருந்தேன் இல்லையா ஆல்ரெடி வந்துட்டு உங்களை நீங்களே ப்ராக்டிஸ் பண்ணணும். ப்ராக்டிஸ் பண்ணால் தான் உங்களை வந்து பெஸ்ட்டாக எடுத்து வர முடியும்னு சொல்லியிருந்தேன். ஓகேவா? நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் செல்ஃப் லேர்னிங் நீங்கள் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதை வந்து நீங்களே ஒரு வீடியோவை க்ரியேட் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணி அதை லிசன் பண்ணி பாருங்கள். ஓகேவா? இப்போ இன்ஷியலாக வந்துட்டு இப்போ வந்து ஒரு ஈஸ்டூடென்ட்ஸ் க்ரியேட் பண்ணுறீங்கன்னா வச்சுக்கோங்களேன். ஈஸ்டூடென்ட்ஸ் க்ரியேட் பண்ணிவிட்டு அதை வந்து உங்களுடைய ஸ்டைலில் வந்து நீங்கள் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நீங்களே பாருங்கள். முடிஞ்ச அளவுக்கு கம்யூனிகேஷன் நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணணுன்றதுக்காக வந்துட்டு மேக்ஸிமம் இங்கிலீஷ்லேயே நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா இன்னும் பெட்டராக இருக்கும். ஓகேவா? அதுக்கு வந்து நான் வந்துட்டு வீடியோ எப்படி கேப்சர் பண்ணுறதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஓப்பன் சோர்ஸ் இங்கே ஒரு டூல் இருக்குது. ஓப்பன் சோர்ஸ் டூல் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு ஓபிஎஸ் ஸ்டுடியோன்னு ஒன்று இருக்குது. ஓகேவா? அந்த ஓபிஎஸ் ஸ்டுடியோ நீங்கள் ஜஸ்ட்டு டவுன்லோட் பண்ணாலே போதும், அவ்வளோதான். கொஞ்சம் ஓப்பன் ஆகுது, கொஞ்சம் இதுவாகும். ஓகே, இந்த மாதிரி வந்துடும். நீங்கள் வந்து ஓபிஎஸ் ஸ்டுடியோ நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா டவுன்லோட் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா அந்த மாதிரி வந்துடும். ஓகேவா? இது ஓபிஎஸ் ஸ்டுடியோ ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து அவங்களும் அப்டேட் கொடுத்துட்டே இருப்பாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பெனிஃபிட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து ஃபேன் ஓடிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. உங்கள் வீட்டில் வந்து கண்டிப்பாக ஃபேன் இல்லாமல் இருக்க முடியாது. ஏசி இருந்துச்சுன்னா ஓகே. இப்போ எனக்கு வந்து ஏசி இருக்கும். ஏசியில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து சைலண்ட் மோடில் போட்டு தான் உங்களுக்கு கிளாஸ் எடுத்துகிட்டு இருப்பேன். அதனால் அந்த ஏசி சவுண்டு புஷ்ஷுன்னு வர சவுண்டோட வராது என்னுடைய கிளாஸில் வந்துட்டு மெயினாக வந்துட்டு. ஓகேவா? அது மாதிரி வந்து மேக்ஸிமம் அந்த ஃபீச்சர்ஸ் இன்கேஸ் உங்களுக்கு ஏசி இருந்து உங்களுக்கு சைலண்ட் மோடு ஆப்ஷன் இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஓகே. அப்படி இல்லை என்னென்னா ஏசி மட்டும் நீங்கள் போட்டாலே அந்த சவுண்டு புஷ்ஷுன்ற சவுண்டும் உங்களுக்கு வந்து ஒரு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் உங்களுடைய வீடியோ கேட்கும்போது வந்துட்டு. ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஃபேன் ஓடிட்டு இருக்கு, இல்லாட்டி வீட்டில் டிவி பார்த்துட்டு இருப்பாங்க இல்லையா? டிவி பார்க்குறவங்கள நம்ம வந்து டிவிலாம் பார்க்காத, நான் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன்லாம் சொல்ல முடியாது. கரெக்டுங்களா? அப்போ வந்து பார்த்தீங்கன்னா All participants are muted. ஓகே, அப்போ வந்து பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்துட்டு டிவி ஆஃப் பண்ணுங்கன்னு சொல்ல முடியாது. இல்லாட்டி வந்துட்டு ஃபேனை வந்து நீங்கள் ஃபேன் இல்லாமல் வீட்டுக்குள்ள ரொம்ப பூட்டிக்கிட்டு வந்துட்டு கிளாஸ் எடுக்க இது வந்து உங்களோட ட்ரைனிங்கும் நீங்கள் கொடுக்க முடியாது வந்துட்டு. ஓகேங்களா? அதுக்கு வந்து ஏதாச்சும் ஒரு சொல்யூஷன் வேணும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு இந்த டூல் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? நீங்கள் வந்து வீடியோ கேப்சர் பண்ணிக்கலாம். இங்கே வந்து ஒன்றுமே இல்லை, ஜஸ்ட் வந்துட்டு இந்த இதை ஓப்பன் பண்ணோம்னா இங்கே சீன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக வந்துட்டு ஒரு சீன் கிரியேட் பண்ணிக்கோங்க. உங்கள் நேமில் என்ன நேம்லாம் கிரியேட் பண்ணிக்கலாம். கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இப்படி ஒரு பேஜ் வந்துடும். ஓகேங்களா? ஆட்டோமேட்டிக்காக இப்படி ஒரு பேஜ் வந்துடும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்துட்டு சீன் வந்து கிரியேட் பண்ணிட்டீங்க. சீன் கிரியேட் பண்ணதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து இந்த ப்ளஸ் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே வந்து நிறைய ஆப்ஷன் இருக்கும். ஓகேவா? இங்கே வந்து விண்டோ கேப்சர்னு இருக்கும். இங்கே விண்டோ கேப்சர் நீங்கள் ஓகே கொடுத்துனா போதும். ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு உங்களுக்கு நீங்கள் என்ன இது வேணுமோ விண்டோ கேப்சர் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு வந்து ஃபுல்லாகவே வேணும்னா டோட்டலாக வந்து வந்துடும்.
விண்டோ கேப்சரா இல்லை டிஸ்பிளே கேப்சரா? ஆமாம், டிஸ்பிளே கேப்சர் உண்டு. 2 ஆப்ஷன் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே கேப்சர் நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா, ஓகே கொடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு நீங்கள் இப்போ என்ன பண்ணாலும் சரி, இங்கே வந்து நம்ம எது ஓப்பன் பண்ணுறோம் எல்லாமே வந்துட்டு இங்கே ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஓகேவா? இப்போ இதை ஓப்பன் பண்ணி நான் லான்ச் பண்ணுறேன், இல்லாட்டி வந்து ஜஸ்ட் வந்துட்டு வேறு ஏதாவது பேஜுக்கு போகிறேன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ நான் பேசுகிறது எல்லாமே இங்கே வந்துட்டு உங்களுக்கு வந்து ஸ்டோர் ஆயிடும். ஓகேவா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷன் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு புதுசாக வந்துட்டு உங்களுக்கு இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்கும். இன்புட் கேப்சரா இல்லாட்டி ஒரு நிமிஷம் இதுதான் நினைக்கிறேன். இல்லை இங்கே வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இன்புட் கேப்சரில் நீங்கள் இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு இங்கே வந்து ஆடியோவில் வந்து நீங்கள் வச்சுக்கோங்களேன், ஜஸ்ட் வந்து இதை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே வந்துட்டு உங்களுக்கு நிறைய ஆப்ஷன் இருக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபில்டர்ஸ்னு நினைக்கிறேன், ஃபில்டர்ஸில் இதில் வந்து செட்டிங்ஸில் போயிட்டு ப்ராப்பர்ட்டிஸ், இதுவும் இல்லை, ஒரு நிமிஷம். ஃபில்டர்ஸ்லாம் இருந்த மாதிரி இருந்துச்சு, பட் இதெல்லாம் நான் பார்த்துட்டு சொல்கிறேன் வந்து உங்களுக்கு வந்து எப்படின்ட்டு. மறந்து போயிடுச்சு எனக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆப்ஷன் வச்சுக்கோங்களேன், ஜஸ்ட் நீங்கள் ரெக்கார்ட் பண்ணிங்கன்னா இங்கே வந்து ஸ்டார்ட் ரெக்கார்ட்னு கொடுத்துடணும். கொடுத்துட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து ரெக்கார்ட் ஆகிட்டே இருக்கும். ஓகேவா? நான் அந்த ஆப்ஷன் மட்டும் உங்களுக்கு பார்த்துட்டு சொல்கிறேன் உங்களுக்கு எப்படின்னு சொல்லிட்டு. ராகேஷ் நான் வந்து கொடுத்துட்றேன். சாரி, நான் உங்களுக்கு இது இன்க்ளூட் பண்ண விட்டேன் போல். நான் வந்து இது வாட்ஸ்அப் குரூப் நான் இது கொடுத்துருந்தேன் இல்லையா, அந்த குரூப்பில் நீங்கள் உங்களே ஆட் பண்ணிடுறேன். நீங்கள் வந்து கொஞ்சம் எனக்கு இது பண்ணி விடுங்க. வாட்ஸ்அப் குரூப்பில் உங்களை ஆட் பண்ணிடுறேன். இப்போ ஒரு சிலவங்களை ஆட் பண்ணியிருக்கேன். வினோத் உங்கள் நம்பரையும் கொடுத்துருங்க. நம்ம உங்கள் நம்பர் மிஸ் பண்ணிட்டேன் வந்துட்டு. வினோத் ப்ளஸ் வந்துட்டு இப்போ யாரெல்லாம் கொடுக்கலையோ அவங்கெல்லாம் நான் நேற்று வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருந்தேன் இல்லையா, ஜஸ்ட் அதில் பிங் பண்ணிங்கன்னா நான் ஆட் பண்ணி விட்டுறேன் அவங்க எல்லாருமே. ஓகேங்களா? நான் வாட்ஸ்அப் குரூப் ஒன்று புதுசாக ஒன்று க்ரியேட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதில் வந்து பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், நீங்கள் என்னென்ன நம்மலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து ரெக்கார்ட் பண்ணிட்டோம். ரெக்கார்ட் பண்ணிவிட்டு இப்போ வந்து ஜஸ்ட் இங்கே போயிட்டு ஷோ ரெக்கார்டு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரீசெண்டாக க்ரியேட் பண்ணது எல்லாமே இங்கே வந்துடும். இப்போ டேட் வைஸாக நீங்கள் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்க வேண்டியதான். டேட் என்ன 7/12 இங்கே இருக்கு இல்லையா. அப்போ இதை வந்து பார்த்தீங்கன்னா ரைட் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்துட்டு ஒரு இதில் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த ஃபில்டர் ஆப்ஷன் மட்டும் ரெக்கார்ட் பண்ணிங்கன்னா இங்கே வந்து ஸ்டார்ட் ரெக்கார்ட்னு கொடுத்துடணும். கொடுத்துட்டிங்கன்னா ஓகே. இப்போ பாருங்கள், எல்லாமே நம்ம ரெக்கார்ட் பண்ணது எல்லாமே இங்கே வந்துடும். இங்கே வந்து நீங்கள் ஆடியோவை பார்த்துக்கலாம். இதுதான் நான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுறது வந்துட்டு. சம்டைம் வந்துட்டு இதுவும் யூஸ் பண்ணுவேன் வந்துட்டு, ஃபிலிம்வேராவும் யூஸ் பண்ணுறேன். ஓகேவா? நான் வெளியில் எங்கேயாவது வந்துட்டு இதில் உட்காந்து ஒர்க் பண்ணி கிளாஸ் எடுத்துக்கு இருந்தால் வச்சுக்கோங்களேன், நம்ம மாடியில் வந்து கூட கிளாஸ் எடுப்பேன் வந்துட்டு. ஓகேவா? அந்த மாதிரி உட்காந்து கிளாஸ் எடுத்துனா நான் இந்த சாஃப்ட்வேர் தான் யூஸ் பண்ணுறது. யூஸ் பண்ணால் நம்ம சவுண்டு எல்லாமே, நம்ம ஏர் சவுண்டு எல்லாத்தையுமே வந்து அப்சர்வ் பண்ணிடும். ஓகே, ரொம்ப நாள் அது யூஸ் பண்ணி அதெல்லாம் வந்துட்டு எனக்கும் இதுவாகிடுச்சு வந்துட்டு எப்படின்ட்டு.
பட் இது மாற்றிட்டாங்க. இது வந்து லேட்டஸ்ட்டாக இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கேன். இல்லாட்டி பழசில் நான் செக் பண்ணிவிட்டு திரும்ப பார்த்துக்கிறேன் இது எப்படின்னு சொல்லிட்டு. சிங்க் பண்ணுற வந்து இங்கே எல்லாத்தையுமே சிங்க் பண்ணிக்கலாம். டோட்டலாக வந்து அதுவே எல்லாத்தையுமே சொல்லிடும் உங்களுக்கு வந்துட்டு ஆடியோ வந்துட்டு ஃபேன் சவுண்டு எல்லாத்தையுமே வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் எல்லாத்தையுமே இங்கே கொடுத்துருவாங்க. ஓகேவா, அதை நான் பார்த்துட்டு சொல்கிறேன் எப்படின்ட்டு. இந்த சாஃப்ட்வேரும் உங்களுக்கு இருக்குது. இதே நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி கூட வந்து நீங்கள் உங்களுக்கு வந்து புதுசாக வந்து நீங்கள் வந்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்துட்டு. ஓகேவா, நான் ஏன் வந்து இன்னும் ப்ராக்டிக்கலாக நம்ம தான் போக போகிறேன். தியரிட்டிக்கல் வந்து நான் கம்மி பண்ணிடுவேன். மேக்ஸிமம் வந்துட்டு ஒரு 50% தியரிட்டிக்கல் இல்லாட்டி 50% ப்ராக்டிக்கல் அந்த மாதிரி போகலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கிறேன். நீங்கள் சஜஷன் கொடுங்க, பார்த்துக்கலாம். ஆனால் வந்து தியரிட்டிக்கல் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்துட்டு. அதே நீங்கள் வந்து ஒரு பிபிடியாக போட்டு கூட நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணி பார்க்கலாம், உங்களுக்குள்ளே வந்துட்டு கரெக்டாக இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு. இதை நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணி பாருங்கள். ஃபியூச்சரில் வந்து உங்களுக்கு நான் வந்துட்டு ஒரு வீடியோவை கொடுத்துட்றேன். ஒரு சில வீடியோ வந்து எப்படி எடிட் பண்ணணும்னு சொல்லிட்டு கூட நம்ம வந்து ஒரு கிளாஸ் ஒன்று பார்த்துடலாம். ஓகே, பார்த்துட்டா நீங்கள் கூட வந்துட்டு யூடியூப்பில் வந்து வீடியோஸ் எல்லாமே வந்து போடுற மாதிரி கூட இருக்கும். நான் உங்களுக்கு நம்பர் சொல்கிறேன், டைப் பண்ணுறேன் நம்பர் வந்துட்டு. ஓகேவா, இதில் வந்து பார்த்தோன்னா இது மேக்ஸிமம் இது பார்க்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு ஒரு இது மாதிரி கொடுக்குறேன். அந்த இது டாக்குமெண்ட் எல்லாருக்குமே ஷேர் பண்ணியிருக்கேன் இல்லையா, வாட்ஸ்அப்லேயே ஷேர் பண்ணியிருக்கேன். இதில் வந்து பார்த்தோன்னா வச்சுக்கோங்களேன், ஒரு அசஸ்மெண்ட் மாதிரி நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஓகேவா, நீங்கள் வந்து நாளைக்கு வந்துட்டு இதெல்லாம் கொஞ்சம் பாருங்கள், ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்னா வாட்ஸ்அப்பில் நீங்கள் பிங் பண்ணுங்கள், நம்ம வந்து வாட்ஸ்அப்லேயே டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு வந்து நீங்கள் என்னென்ன பண்ண போகிறீங்கன்னா, நீங்கள் இப்போதைக்கு இந்த பிடிஎஃப் ஃபைலே எடுத்துக்கிட்டு பிடிஎஃப் ஃபைல் ப்ளஸ் வந்து இதோட கம்பேர் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் வந்துட்டு பிடிஎஃப் ஃபைலில் வந்து நியூ ஃபீச்சர்ஸ் இல்லைன்னா நீங்கள் இங்கே பாருங்கள். ஓகே, இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், நாளைக்கு நம்ம வந்து நீங்கள் என்னென்ன பண்ண போகிறீங்கன்னா, நாளைக்கு வந்துட்டு இங்கே டியூட்டோரியல் போய்க்கோங்க. ஜஸ்ட்டு வந்துட்டு ஃபஸ்ட்லேருந்து சொல்லிடுறேன். இதை மட்டும் நீங்கள் ஒரு ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் வந்தீங்கன்னா பெஸ்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் வீக் வந்து நம்ம வந்து திரும்ப வந்து இதை டிஸ்கஸ் பண்ணலாம். ஏன்னா வீக் டேஸில் வந்து நம்ம இப்போ 2 hours பேசுகிறோன்னா தியரிட்டிக்கலே நம்ம நிறைய பேசிகிட்டு இருக்கோம். ப்ராக்டிக்கல் வந்து நீங்களே கூட பண்ணலாம். நம்ம வந்து ஏன்னா ஸ்டெப்ஸ் எல்லாமே இருக்குது இல்லையா, நம்ம வந்து நீங்கள் ப்ராக்டிக்கலாக பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் வாங்க, நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். டிஸ்கஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் வந்து ஓரளவு நான் டைம் எப்பப்பெல்லாம் கிடைக்குதோ அப்போ சொல்கிறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா, நீங்கள் வந்து ஜஸ்ட்டு வந்துட்டு கூகுளில் போய்க்கோங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் எடுத்தோடனே நான் சொல்லிடுறேன், இல்லாட்டி இந்த டாக்குமெண்ட்டை உங்களுக்கு செப்பரேட்டாக ஷேர் பண்ணிடுறேன் அந்த லிங்க் கூட. ஓகே, அந்த லிங்க் உங்களுக்கு ஷேர் பண்ணிடுறேன். ஓகேவா, நீங்கள் இதையும் பாருங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கூகுளில் போய்க்கோங்க. கூகுளில் போய்ட்டு AWS டாக்குமெண்டேஷன் அடிங்க போதும். AWS டாக்குமெண்டேஷன் கொடுத்துட்டு நீங்கள் வந்து ஃபஸ்ட் லைன்லேயே இது வந்துடும். இங்கே கிளிக் பண்ணிங்கனாலே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா செப்பரேட்டாக இருக்கும். இங்கே ஈஸி டு இன்ஸ்டன்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வந்துட்டு யூசர் கைடு கிளிக் பண்ணிக்கோங்க. லைனக்ஸ்க்கு வந்துட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டுட்டோரியல் இருக்கும். நீங்கள் பெஸ்ட் ப்ராக்டிஸ் இதெல்லாம் பண்ணாட்டி இதே தயவு செஞ்சு பண்ணிடுங்க. இது செட்டப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜஸ்ட் வந்துட்டு இதில் 3 தான் இருக்குது. அதனால் வந்துட்டு நீங்கள் இந்த பிபிடியில் வந்து பார்த்தீங்கன்னா பிடிஎஃப்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து செட்டப் செப்பரேட்டாக கொடுத்துருப்பேன். இதில் உள்ள செட்டிங் அப்போ வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். இதுதான் வந்து நேற்று வீடியோவில் நம்ம வந்து எடுத்துருப்போம் கிளாஸ் வந்துட்டு. இதை ஃபாலோ பண்ணி இதையும் வந்து ஒரு செஷனாக ஒரு அசஸ்மெண்ட்டாக எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்துட்டு இந்த இதில் இருக்கு இல்லையா, உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா இது எல்லாத்தையுமே பண்ணுங்கள். ஓகே, மேக்ஸிமம் வந்து இதை பார்த்து அப்படியே பண்ணுற மாதிரி இருந்தால் உங்களுக்கு மேக்ஸிமம் எவ்வளோ நேரம் இருக்கும்? கம்மியாக தான் இருக்கும், ரொம்ப டைம் கம்மியாக தான் இருக்கும். ஓகேவா, அதனால் வந்துட்டு நீங்கள் ஜஸ்ட்டு வந்துட்டு ஃபஸ்ட்டு இங்கே க்ரியேட் பண்ணுறீங்க இல்லையா, எல்லாமே வந்துட்டு உங்களுடைய IAM யூஸரை வச்சு க்ரியேட் பண்ணுங்கள். ரூட் யூஸரை யாருமே யூஸ் பண்ணாதீங்க. ரூட் யூஸர் மீன்ஸ் உங்களுடைய AWS அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணுவீங்க இல்லையா, க்ரியேட் பண்ணும்போது யூசர் நேம் பாஸ்வேர்டு வச்சு லாகின் பண்ணுறீங்க இல்லையா, அதான் ரூட் யூஸர். ரூட் யூஸருக்கு பதில் வந்துட்டு உங்களுடைய IAM யூஸரை வச்சு க்ரியேட் பண்ணுங்கள். ஓகே, இந்த ஸ்டெப்ஸ் அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம என்ன சொல்கிறதுன்னா, இப்போ இந்த ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணி ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணிடுங்க. IAM யூஸர் க்ரியேட் பண்ணுறது எல்லாமே இந்த IAM யூஸர் க்ரியேட் பண்ணி அட்மினிஸ்ட்ரேட்டர் இல்லாட்டி நீங்கள் என்ன யூசர் நேம் வந்து எது வேணாலும் கொடுத்துக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு நேமை கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி அதுக்கப்புறம் வந்து கீப்பர் க்ரியேட் பண்ணுங்கள். க்ரியேட் பண்ணி அதுக்கப்புறம் வந்து செக்யூரிட்டி குரூப் க்ரியேட் பண்ணுங்கள். செக்யூரிட்டி குரூப் க்ரியேட் பண்ணும்போது VPC க்ரியேட் பண்ணுங்கள். ஓகேவா, அதுக்கப்புறம் ஒரு ஈஸி இன்சூரன்ஸ் க்ரியேட் பண்ணிக்கோங்க. க்ரியேட் பண்ணிவிட்டு ஓகேவா, அதுக்கப்புறம் தான் இந்த ஸ்டெப்ஸை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணணும். லேம்ப் சர்வர் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது இங்கே கொடுத்துருப்பான். ஓகே, இங்கே கொடுக்கும்போதே சொல்லிடுவான் அவனே வந்துட்டு. இங்கே பாருங்கள், திஸ் டுட்டோரியல் அஸ்யூம்ஸ் தட் யூ ஹேவ் ஆல்ரெடி லான்ச்ட் a நியூ இன்ஸ்டன்ஸ். ஓகேவா, இந்த லைனக்ஸில் வந்துட்டு
அமேசான் லைனக்ஸ் 2ல வந்து நீங்கள் கிரியேட் பண்ணிட்டீங்கன்னு நாங்களே அசியூம் பண்ணிக்கிறோம்னு சொல்லிட்டோம். ஓகேவா? அதனால் வந்து புதுசாக வந்து நீங்கள் கிரியேட் பண்ணிக்கோங்க. அது மாதிரி பப்ளிக் ஐபி அட்ரஸும் நீங்கள் வந்து ரீச்சபிளாக இருக்கிறதுக்கு பப்ளிக் ஐபி அட்ரஸும் அலோகேட் பண்ணுறது டிஃபால்ட்டாகவே இது பண்ணிக்கணும். ஓகேவா? நான் என்னோட நேற்று வீடியோ நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், அதில் வந்து கரெக்டாக இருக்கும். ஓகேவா? டிஃபால்ட் விபிசினா நீங்கள் பப்ளிக் வந்து டிஎன்எஸ் வந்து எனேபிள் பண்ண தேவையில்லை. இதே வந்து நான் டிஃபால்ட்டு விபிஎஸ்சி வந்து வச்சு நீங்கள் ஒரு யூசர் இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணிங்கன்னா நீங்களாக மேனுவலாக வந்து பப்ளிக் டிஎன்எஸ் வந்து எனேபிள் பண்ணிக்கணும். இன்கேஸ் உங்களுக்கு எரர் வந்தாலும் நோ இஷ்யூஸ். ஓகேவா? நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். நான் வாட்ஸ்அப்பில் நீங்கள் பிங் பண்ணிங்கன்னா அது கூட எங்கே போய் நம்ம பண்ணணும்னு சொல்லிட்டு நான் சொல்லிடுவேன் உங்களுக்கு வந்து. ஜஸ்ட் நான் ஃப்ரீயாக இருக்கும்போது ஜஸ்ட் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து போட்டுருவேன். ஓகேவா? பட் வந்து 24/7 வந்து என்னால் பண்ண முடியாது. நான் கண்டிப்பாக ஃப்ரீயாக இருக்கும்போதெல்லாம் உங்களுக்கு நான் வந்து கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவேன். ஓகேவா? அதுக்கு வந்து நான் வந்து கேரண்டி கொடுக்குறேன். ஓகேவா? இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இவங்க என்ன சொல்கிறாங்க, இன்ஸ்டன்ஸை கனெக்ட் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டாங்க. கனெக்ட் பண்ணிவிட்டு இங்கே வந்துட்டு ஜஸ்ட்டு வந்து சுடோ எம் அப்டேட் கொடுக்குறீங்க. இதுக்கு ஏன் கொடுக்குறோன்றது இங்கே வந்து கொடுத்துருப்பாங்க வந்துட்டு. ஓகேவா? இங்கே பாருங்கள், என்ஷூர் தட் ஆல் ஆஃப் யுவர் சாஃப்ட்வேர் பேக்கேஜஸ் ஆர் அப் டு டேட். நீங்கள் வந்து அப் டு டேட்டில் வந்து உங்களுக்கு சாஃப்ட்வேர் பேக்கேஜ் வந்து அப் டு டேட்டில் வச்சுருக்கீங்களான்றதுக்கு வந்துட்டு இது ரன் பண்ணுங்கன்றாங்க. அவ்வளோதான். பெர்ஃபார்ம் ஏ குயிக் சாஃப்ட்வேர் அப்டேட் ஆன் யுவர் இன்ஸ்டன்ஸ். ப்ளீஸ் ப்ராசஸ் மேக் ஏ ஃபியூ மினிட்ஸ். பட் இட் இஸ் இம்பார்ட்டன்ட் மேக் ஷூர் தட் யூ ஹேவ் இது லேட்டஸ்ட் செக்யூரிட்டி அப்டேட் அண்ட் பக் ஃபிக்ஸ் வந்து லேட்டஸ்ட் எல்லாமே இருக்கான்னு சொல்லி செக் பண்ணுறதுக்காக வந்துட்டு நீங்கள் புதுசாக ஒரு யூசர் இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட் டைம் மட்டும்தான் நீங்கள் இது ரன் பண்ணணும். சுலோ எம் அப்டேட் ஒய்ன்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் வந்து நீங்கள் ரன் பண்ணணும். -y கொடுக்காட்டி அதுவே கேட்கும், எஸ்ஆர் நோவான்னு கேட்கும். நீங்கள் எஸ்ன்னு சொல்லி ஒய் கொடுத்தீங்கன்னா அங்கே வந்து ஆட்டோமேட்டிக் கண்டினியூ ஆயிரும். இது கொடுத்தீங்கன்னா எதுவுமே கன்ஃபர்மேஷன் கேட்காது, ஆட்டோமேட்டிக் ரன் ஆயிரும். அவ்வளோதான். இங்கேயே கொடுத்துருப்பாங்க, த -y ஆப்ஷன் இன்ஸ்டால் தி அப்டேட்ஸ் வித்தவுட் ஆஸ்கிங் தி கன்ஃபர்மேஷன் ஃபார் கன்ஃபர்மேஷன் சொல்லி கொடுத்துட்டாங்க. ஓகேவா? அதனால் வந்துட்டு நீங்கள் அதை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் வந்து லேம்ப் சர்வருக்கு வந்து நம்ம என்னென்ன வேணுன்றதை இவங்க வந்து இங்கே சொல்லியிருக்கிறாங்க. இதெல்லாம் நீங்கள் ரீட் பண்ணி பாருங்கள். இங்கே வந்து இதையும் ஃபுல்லாக ஒன்று ரீட் பண்ணுங்கள் செப்பரேட்டாக வந்துட்டு. அப்போ தான் வந்து நீங்கள் வந்துட்டு ஒரு ப்ராக்டிக்கலாக பண்ணுறதுக்கு வந்து ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? நான் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் நான் யூடியூப்பில் அப்லோட் பண்ணியிருப்பேன். அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இந்த மாதிரிலாம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்க மாட்டேன். ஓகேவா? ஜஸ்ட்டு நீங்கள் இது இன்ஸ்டால் பண்ணுங்கள், நீங்கள் வந்து இது ரன் பண்ணணும், இந்த கமாண்டை ரன் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நானே இதை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி தான் வந்து உங்களுக்கு கிளாஸ் எடுத்திருப்பேன். நான் மட்டும் இல்லை, நீங்கள் உங்களுக்கு வந்து யார் கிளாஸ் எடுத்தாலும் சரி வந்து புதுசாக வந்து நம்ம பிறக்கும்போதே வந்து இதெல்லாம் கற்றுட்டு வர்றதில்லை. ஓகேவா? இந்த மாதிரி டாக்குமெண்ட்டை பார்த்து தான் வர்றோம். வீடியோ எடுக்கிறவங்க வந்துட்டு அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை காமிக்கணுன்றதுக்காக தான் வந்துட்டு மேக்ஸிமம். ஓகேவா? இந்த மாதிரி காப்பி பண்ணாமல் நம்ம வந்து ட்ரிக்கை யூஸ் பண்ணுவாங்க வந்துட்டு. ஓகேவா? இப்போ வீடியோ ரன் ஆகிட்டு இருக்கு இல்லையா, இந்த இதை அப்படியே காப்பி பண்ணி வீடியோ பாஸ் பண்ணிடுவாங்க. பாஸ் பண்ணிவிட்டு இந்த இதை காப்பி பண்ணுவாங்க. காப்பி பண்ணி வச்சுட்டு டேரெக்டாக புட்டி செஷன் போய்க்கிட்டு வீடியோ வந்து ரிஸ்யூம் பண்ணிவிட்டு திரும்ப வந்து ரன் பண்ணுவாங்க. பாஸ் ரிஸ்யூம் அதை யூஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க வீடியோ வந்துட்டு. ஓகே, எல்லாமே ஷார்ட்கட் தான். வீடியோலாம் நீங்கள் பாஸ் ரிஸ்யூம்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு வந்துட்டு எல்லாமே ஷார்ட்கட் தான் யூஸ் பண்ணுவாங்க. அதனால் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு மேக்ஸிமம் என்ன சொல்ல வரேன்னா, மேக்ஸிமம் வந்துட்டு உங்களுடைய இன்ஸ்டலேஷனாக இருந்தாலும் சரி, என்ன ப்ராக்டிக்கலாக நீங்கள் பண்ணுற மாதிரி இருந்தாலும் சரி, எல்லாத்தையுமே நீங்கள் வந்து கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். இதுக்கு தான் அவங்க இங்கே வந்து எல்லாமே கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு. இதை வந்து நீங்கள் ஒரு அசஸ்மெண்ட்டாக எடுத்துக்கோங்க. ஓகேவா? மேக்ஸிமம் இந்த எல்லாத்தையுமே படிக்கணும். இந்த கண்டென்ட்லாம் படிச்சுட்டு ஏன் பண்ணுறோன்றதை நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் யூஸ் பண்ணி பண்ணிங்கன்னா பெஸ்ட்டாக இருக்கும். பிளைண்டாக வந்து நீங்கள் ரன் பண்ணாதீங்க. அது மாதிரி வாட் இஸ் அப்பாச்சி சர்வர்னா என்னன்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்கணும். ஓகேவா? இது எல்லாமே வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்துட்டு இது பண்ணிக்கணும். அப்பாச்சி சர்வர்ன்றது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் HTTP தான் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுவீங்க. அது இன்ஸ்டால் பண்ணுறீங்கன்னா அது வந்து ஒரு வெப் சர்வர் இருக்கு இல்லையா, வெப் அப்ளிகேஷன் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு அப்பாச்சி சர்வர் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணால் தான் அங்கே போயிட்டு தான் நீங்கள் வந்து அப்பாச்சி சர்வருக்குள்ளே அந்த அப்பாச்சி சர்வர் லொக்கேஷன் இருக்கு இல்லையா, அதில் போயிட்டு தான் வந்து உங்களுடைய வெப்போடைய டிஃபால்ட் இன்ஃபர்மேஷன்லாம் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி போட்டுருவீங்க. அப்படி இல்லாட்டி வந்து உங்களுக்கு வந்து உங்களுடைய என்ன சொல்கிறது, இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகாது. அதுக்கு வந்து நீங்கள் கான்ஃபிகரேஷன் ஃபைலில் போயிட்டு நீங்கள் வந்து கஸ்டம் லொக்கேஷன் வந்து கொடுக்கணும். டிஃபால்ட் லொக்கேஷன் வேறு, கஸ்டம் லொக்கேஷன் வேறு. ஓகேங்களா? ஸ்லாஸ் ஐ திங்க் இங்கே இருக்கு பாருங்கள், டிஃபால்ட் லொக்கேஷன் இவங்களே கொடுத்துருப்பாங்க ஏன் வந்து இது இன்ஸ்டால் பண்ணுறோன்னு சொல்லிட்டு. கரண்ட் லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கலாம், உங்களுடைய கண்டென்ட் எல்லாமே இங்கே தான் இருக்கணும். var.html வந்துட்டு உங்களுடைய வெப் டிஃபால்ட் லொக்கேஷன் வந்து இதுக்குள்ளே வந்து உங்களுடைய ஃபோல்டரை க்ரியேட் பண்ணி போட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுடைய ஃபோல்டர் நேமையும் சேர்த்து கொடுக்குற மாதிரி இருக்கும். பப்ளிக் DNS நேம் ஸ்லாஷ் உங்கள் ஃபோல்டர் நேம் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் ஆயிரும். ஓகேவா? இது வந்து பார்த்தோன்னா லேம்ப் சர்வர் வந்து இது எல்லாத்தையுமே பண்ணி பாருங்கள். இது ஒன்று நீங்கள் வந்து இதை அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி இதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா சொல்லுங்கள், நான் வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். ஜஸ்ட் இந்த இதில் வர்ற ரிசல்ட் அப்படியே வரணும் உங்களுக்கு வந்துட்டு மேக்ஸிமம்.
ஓகேங்களா? இந்த மாதிரி இந்த பேஜ் வரைக்கும் வரணும், உங்களுக்கு ரூட் கொடுத்து உள்ளே போயிடணும். பிஜி அட்மினில் வந்துட்டு இது வரைக்கும் போயிடுச்சுன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். ஓகேவா? அது மாதிரி ஒன்றுக்கு இருக்கும். இங்கே வந்து ஹோஸ்டிங் வேர்ட் ப்ரெஸ் வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு இருக்கும். வேர்ட் ப்ரெஸ் வந்து நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இதை வச்சு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வீக் வந்து யார் என்னென்ன பண்ணீங்கன்ட்டு இல்லை டெய்லி நீங்கள் கூட போடலாம். இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிட்டேன்னு போட்டிங்கன்னா உண்மையிலே எனக்கு கொஞ்சம் சந்தோஷமாக தான் இருக்கும். ஓகேவா? இதை வந்து நீங்கள் ப்ராக்டிஸாக வந்து டைம் கிடைக்கும் போதெல்லாம் ஜஸ்ட் ஒரு 1 hour நீங்கள் இதை எடுத்து பண்ணி பாருங்கள். ஓகேவா? இதை நீங்கள் பண்ணுங்கள். நம்ம ரியல் டைமாக வந்துட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய இது இருக்கு இல்லையா, டெம்ப்ளேட் வச்சு எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அங்கே வந்து வேர்ட் ப்ரெஸ்ஸில் போனீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வேர்ட் ப்ரெஸ்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட் வந்து வேர்ட் ப்ரெஸ் தீம்ஸ் இல்லாட்டி வேர்ட் ப்ரெஸ் டெம்ப்ளேட்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து தனியாக வந்துடும் ஃப்ரீ வேர்ட் ப்ரெஸ் டெம்ப்ளேட்டு. இந்த டெம்ப்ளேட்டை நீங்கள் வந்து ஜஸ்ட் வந்து டவுன்லோட் பண்ணிவிட்டு உங்களுடைய இந்த லொக்கேஷனில் போய் போட்டுக்கலாம். இங்கே கொடுத்துருந்தோம் இல்லையா, லேம்ப் சர்வரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செப்பரேட்டாக ஒரு லொக்கேஷன் ஒன்று கொடுத்துருப்பாங்க. /var/www/html இருக்கு இல்லையா, அந்த ஃபோல்டருக்குள்ளே போயிட்டு நீங்கள் HTTP சர்வர் இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃபோல்டர் கிரியேட் ஆயிரும். ஓகேவா? கிரியேட் ஆயிடுச்சுன்னா அந்த ஃபோல்டருக்குள்ளே போயிட்டு நீங்கள் இங்கேருந்து ஏதாச்சும் ஒரு இதை டவுன்லோட் பண்ணிக்கலாம். வேர்ட் ப்ரெஸ் தீம் வந்து நிறையா இருக்கும், டெம்ப்ளேட்டு நிறையா இருக்கும். ஓகேவா? அந்த இது வந்து இல்லை வெப்சைட் டெம்ப்ளேட்னு போட்டிங்கலாம் வந்துடும். இ-காமர்ஸ் ஃப்ரீ வெப்சைட் டெம்ப்ளேட் போட்டாலே வந்துடும். ஓகேவா? அந்த மாதிரி போட்டுட்டு பண்ணலாம். இல்லாட்டி என்னுடைய பழைய வீடியோ வந்து அதில் கொடுத்துருக்குறேன் உங்களுக்கு யூடியூப் சேனல்லே இருக்குது. அதே ரெஃபர் பண்ணி கூட நீங்கள் வந்துட்டு க்ரியேட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது எல்லாமே நம்மளால் இது எல்லாமே நான் வந்து உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக வந்து ஒன்று நான் ஓப்பன் பண்ணி சொல்லி இது எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருந்தால் இன்கேஸ் வந்துட்டு நிறைய டைம் வேணும் எனக்கு வந்துட்டு. ஓகேவா? உங்களுக்கும் அது வந்து போர் அடிக்கிற மாதிரி இருக்கும். அதனால் இதை நீங்கள் வந்து ஒரு இதுவாக எடுத்துக்கோங்க, ஒரு அசஸ்மெண்ட்டாக எடுத்துக்கோங்க. இது எல்லாமே இந்த டுட்டோரியல் இருக்கிற 1 2 3 4 5 6 இருக்குது. 6ஐயும் நீங்கள் வந்து பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் வந்துட்டு இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம செட்டிங் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்துட்டு நியூ ஃபீச்சர்ஸ் மட்டும் இங்கே பாருங்கள். ஸ்டெப்ஸ் வந்து இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது ஆல்ரெடி நான் வாட்ஸ்அப்பில் கொடுத்துருக்குறேன். வாட்ஸ்அப் நம்பர் ஆட் ஆகுது. அவங்க வாட்ஸ்அப் நம்பர் உங்களுக்கு வந்து இன்கேஸ் யாரெல்லாம் வந்து ஆட் ஆகலையோ அவங்களாம் வந்து மேக்ஸிமம் எனக்கு என்னோட நம்பர் சொல்கிறேன். அந்த நம்பரில் வந்து நீங்கள் இன்றைக்கி தயவு செஞ்சு நீங்கள் ஸ்டோர் பண்ணிடுங்க. அந்த டாக்குமெண்ட் வினோத், நான் அந்த டாக்குமெண்ட் லிங்க் எல்லாமே வந்து வாட்ஸ்அப்லேயே கொடுத்துட்டேன் வினோத். நீங்கள் வந்து அதிலே பார்க்கலாம்ட்டு. ஓகேவா? நம்பர் வந்து நேற்று சொல்லியிருந்தேன் வந்துட்டு, பட் இருந்தாலும் அன்றைக்கி சொல்கிறேன். நீங்கள் அதை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நோட் பண்ணிவிட்டு எனக்கு ஜஸ்ட் ஒரு தடவை பிங் பண்ணியிருக்கேன் அந்த நம்பருக்கு வந்துட்டு. பிங் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? நான் திரும்ப நோட் பண்ணிக்கோங்க. இல்லை இங்கேயும் டைப் பண்ணுறேன் நான். நைன் 3 6 0 1 இது நோட் பண்ணிக்கோங்க. 93 601 99 135 இருக்கும். இதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. இந்த நம்பரை வந்து நோட் பண்ணிவிட்டு நீங்கள் எனக்கு வந்து இது ஜஸ்ட்டு பிங் பண்ணிடுங்க. பிங் பண்ணாலே நான் நம்பரை வந்து உங்களுக்கு ஆட் பண்ணிடுவேன். உங்கள் நேம் மட்டும் போட்டுருங்க, அவ்வளோதான். இந்த மாதிரி வினோத்னா வினோத், சதீஷ்னா சதீஷ்னு சொல்லி போட்டுருங்க. நான் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து ஆட் பண்ணி விட்டுறேன். ராகேஷ் உங்களுடைய நம்பரே இதில் கொடுத்துருங்க. ராகேஷ் நான் இது கொடுத்தீங்க, சாரி நான் மிஸ் பண்ணிட்டேன். அது வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தேன். இதில் வந்து பார்த்தோன்னா அது அப்படியே சிஸ்டம் வந்து ரீஸ்டார்ட் பண்ணதுனால அது மிஸ் ஆகிடுச்சு வந்து. ஓகேங்களா? இதுவும் வந்து பார்க்கணும். இது மெயினாக வந்து ப்ராக்டிஸ் வந்து நீங்கள் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் நீங்கள் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து இன்னும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லாமே நம்ம வந்துட்டு இது பண்ண நல்லா இருக்காது. நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு தயவு செஞ்சு எனக்கு சொல்லுங்கள் யாரெல்லாம் என்னென்ன ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்ட்டு. உங்களுக்கு என்ன எரர் இருந்தாலும் அந்த வாட்ஸ்அப்பில் பிங் பண்ணுங்கள், நம்ம வந்து பார்க்கலாம். All participants are unmuted. இது ஓகே தானுங்க உங்களுக்கு? ஹலோ? பார்க்கலாம். இந்த வீக் டேஸ் ஃபுல்லாக பார்க்கலாம். ஓகே. உங்களுக்கு வந்து இல்லை நீங்கள் வந்து இன்கேஸ் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ண முடியல என்னென்னா நீங்கள் அதில் பிங் பண்ணுங்கள். நான் அதில் லிங்க் கொடுத்துருக்கேன் அக்கௌண்ட் க்ரியேஷனுக்கு வந்துட்டு. ஓகேவா? அந்த லிங்க் ஒன்று பாருங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில். ஓகேவா? பார்த்துட்டு நீங்கள் இன்கேஸ் க்ரியேட் பண்ண முடியலன்னா நீங்கள் அந்த இதை பார்த்து க்ரியேட் பண்ணுங்கள். முடியலன்னா எனக்கு வந்து சொல்லுங்கள். நான் வந்து உங்களுக்கு நெட் மீட்டிங் எடுத்து செப்பரேட்டாக உங்களுக்கு எப்படின்னு சொல்கிறேன் வந்துட்டு. ஓகேங்களா? ஓகே 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 ஓகே. இன்றைக்கி வந்து இதோட போதும்னு நினைக்கிறேன். நம்ம வந்து இன்றைக்கி க்ளோஸ் பண்ணிக்கலாம். க்ளோஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வீக்கில் வந்து பார்க்கலாம். நீங்கள் இந்த வீக் டேஸில் வந்துட்டு தயவு செஞ்சு கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு வாங்க, நம்ம வந்து ரிமைனிங் பார்ப்போம். அந்த லிங்க்கை கூட உங்களுக்கு அனுப்பிச்சி வைக்கிறேன்.
இது சிம்பிளாக நீங்கள் ஆரக்கல் இதில் போயிட்டு நீங்கள் வந்துட்டு AWS டாக்குமெண்டேஷன் போர்டால் வந்துடும். அதில் போய்ட்டு EC2 செலக்ட் பண்ணிங்கன்னா இந்த பேஜ் வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக. இதையும் வச்சுக்கோங்க. இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் ஆல்ரெடி நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். இதே நேமில் தான் இருக்கும். ஓகே, ஒன்றுன்னு போட்டு EC2 -UGன்னு இருக்கும். ஓகேவா? இதை வந்து பாருங்கள். பார்த்துட்டு நம்ம வந்துட்டு நெக்ஸ்ட் லெவலில் நம்ம வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? என் நம்பர் நோட் பண்ணிட்டீங்க இல்லையா எல்லாருமே வந்துட்டு? ஒரு 5 பேர் மட்டும் ஆட் வாட்ஸ்அப் ஆகிருக்கிறோம். குரூப்ல ஜாயின் பண்ணு. 5 பேர் மட்டும் ஆட் ஆகிருக்கிறோம். ரிமைனிங் வந்து நீங்கள் வந்து உங்கள் நம்பர் கொடுத்துருங்க. கொடுத்துட்டீங்கன்னா நான் வந்துட்டு சொல்லிடுறேன் அப்படின்னு. ஜி ராகேஷ் பேசுறேன். சொல்லுங்க ராகேஷ். ஜி இந்த இப்போ நீங்க இந்த ஒரு டுட்டோரியல் காட்டினீங்கல்ல, லேம்ப் சர்வர் இன்ஸ்டால் பண்றது, அதுக்கப்புறம் நம்ம வெப் சர்வர் இன்ஸ்டால் பண்றது அப்படின்ட்டு. ஆமாமா. அது நான் லாஸ்ட் வீக் இந்த டாக்குமெண்ட்ல எடுக்க ட்ரை பண்ணேன். எனக்கு அந்த எக்ஸாக்ட் லிங்க்கு தெரியல எங்க போறதுன்ட்டு. அது கொஞ்சம் ஷேர் பண்றீங்களா? ஓகே ஓகே, நான் லிங்க்கே உங்களுக்கு அனுப்பிச்சி விட்றேன். நோ ப்ராப்ளம். நான் லிங்க் எடுத்து வச்சிருக்கிறேன். ஜஸ்ட் வந்து இது சிம்பிள் தான். இந்த லிங்க் நான் அப்படியே உங்களுக்கு எடுத்து அனுப்பிச்சிடுறேன். சரி சரி ஜி, நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்ல பிங் பண்ணிடுறேன். நீங்க குரூப்ல ஆட் பண்ணிருங்க என்ன. ஓகே ஓகே, இங்கே இருக்கு இல்லையா, இந்த லிங்க் எல்லாத்தையுமே அனுப்பிச்சி வைக்கிறேன். இது வந்து பாருங்க, இது வந்து என்னுடைய கூகுள் டிரைவ். இப்போ நம்ம வீடியோ ஷேர் பண்ணியிருப்போம் இல்லையா, அந்த டிரைவ், அந்த கூகுள் இது வந்துட்டு. ஏன்னா நிறைய பேர் வந்து டவுன்லோட் பண்ண முடியல வீடியோவேன்னு சொல்லியிருந்தாங்க. அதனால வந்துட்டு சரி புதுசாக ஒரு ஜிமெயில் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி அதில் வந்து போட்டிருக்கிறேன் இந்த இதை வந்துட்டு. ஓகேவா? நான் 3 ஃபைல் இருக்கு. 3 ஃபைல்னா சிப் பண்ணி போட்டதுனால உங்களுக்கு சைஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதனால நீங்கள் வந்து உங்களுக்கு டவுன்லோட் பண்ணால் டேட்டா வந்து சேவ் பண்ணலாம். ஏன்னா எல்லாருமே ஊரில் தான் நிறைய பேர் இருக்கீங்க இல்லையா, யாருமே சென்னையில் நிறைய இருக்க மாட்டீங்க. ஊர் சைடு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் டேட்டா கார்டு டாங்கில் தான் யூஸ் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். அதனால் வந்துட்டு ஜிப் பண்ணி போட்டிருக்கேன். ஓகே, இதில் வந்து உங்களால் டவுன்லோட் பண்ண முடியலன்னா யூடியூப்லேயும் அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கிறேன். இப்போ தான் ஒன்று நீங்கள் அந்த யூடியூப்லேயே போய் எடுத்துக்கலாம். ஓகேவா? இன் கேஸ் வந்து இது முடியல, யூடியூப்பில் வந்து ஒரு ட்ராபேக் என்னென்னா 5 GB ஃபைல் சைஸ் வந்துட்டு. ஓகேவா? நம்ம இதில் லிங்க்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சைஸ் கம்மியாக இருக்கும். ஓகேவா? நீங்கள் வந்து இதே யூடியூப்பில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் யூடியூப்பில். அதனால் வந்துட்டு நீங்கள் மேக்ஸிமம் இந்த லிங்க்கே ட்ரை பண்ணி பாருங்கள். இன்கேஸ் டேட்டா உங்களுக்கு சேவ் ஆகும் நிறையா வந்துட்டு. ஓகே ஜி, நாங்கள் ட்ரை பண்ணுறோம். இந்த கூகுள் டிரைவ் வந்து ட்ரை பண்ணுங்கள். அப்படி முடியலைன்னா நீங்கள் வாட்ஸ்அப்பில் சொல்லுங்கள். இப்போ 7 பேர் இருக்கீங்களா, 7 பேருமே வந்து வாட்ஸ்அப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் வந்துட்டு ஜாயின் பண்ணிவிட்டு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணால் தான் கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும். ஓகேவா? நீங்கள் வந்து இப்போ எனக்கு தெரிஞ்சு ஒரு 5 பேர் ஜாயின் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு ராகேஷ், வினோத் தான் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறேன். செந்தில் ஜாயின் பண்ணிட்டாரா? செந்தில் ரமேஷ் ஜாயின் பண்ணிட்டாரு. ஓகேவா? செந்தில் சதீஷ் ஜாயின் பண்ணிட்டாருன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரியல அப்படின்ட்டு. நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் வந்துட்டு உங்களுடைய அந்த நம்பருக்கு வந்து கொஞ்சம் கொடுங்க. கொஞ்சம் தயவு செஞ்சு கொஞ்சம் ஒரு அப்டேட் கொடுங்க. ஓகேங்களா? இதான் நம்பர் வந்து இந்த நம்பருக்கு வந்து ஒரு பிங் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் உங்கள் நேம் மட்டும் பிங் பண்ணியிருங்க. பிங் பண்ணால் நான் ஆட் பண்ணி விட்டுறேன். ஓகேங்களா? வேற ஏதாவது டவுட் இருந்தாலும் நம்ம வந்து வாட்ஸ்அப்பில் வந்து நம்ம இது பண்ணிக்கலாம். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறது தயவு செஞ்சு ப்ராக்டிஸ் ஸ்டார்ட் பண்ணிடுங்க. அப்போ தான் நெக்ஸ்ட் வீக் வந்து நான் வந்து நீங்கள் இது எல்லாத்தையுமே ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த லிங்க்கில் உள்ளது எல்லாத்தையுமே, இந்த டுட்டோரியலை வந்து எல்லாமே ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க, இந்த செட்டிங் அப்போ வந்து எல்லாமே ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா நம்ம வந்து நெக்ஸ்ட்டு மூவ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா அமேசான் இமேஜ் வந்து ஓகே. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த அமேசான் இமேஜை பற்றி பார்க்க ஆரம்பிச்சிடலாம். இமேஜ்னா என்ன, அதுக்கப்புறம் வந்து இங்கே வரிசையாக இருக்கு இல்லையா, இது எல்லாமே ஒன்று ஒன்றா பார்க்கலாம். இமேஜ்னா என்ன, இங்கே வந்து ஸ்னாப்ஷாட் எப்படி எடுக்கிறது, இங்கே வந்து இருக்கும் நம்மளுடைய இதில் வந்து நிறைய இருக்கும். இங்கே இருக்குது பாருங்கள். இதெல்லாம் வந்து கொஞ்சம் இன்டெப்த்தாக வந்து ஒரு ட்ரையல் கொடுத்துட்றேன். இதில் வந்து நான் உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக வந்து கொடுத்துட்றேன். ஓகேவா? எப்படி ப்ராக்டிஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த லிங்க் அங்கங்கே எடுத்து கொடுத்துருவாங்க உங்களுக்கு வந்துட்டு. நீங்கள் அதை பார்த்து நீங்களே ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. நான் தியரிட்டிக்கலாக வந்து உங்களுக்கு மேக்ஸிமம் சொல்லிடுறேன். ப்ராக்டிக்கலாக உங்களுக்கு டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நம்ம வந்து பார்த்துக்கலாம். ஓகேங்க, தேங்க்ஸுங்க.